தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் தூதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம், மொழி, மைகளினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சொக்கநாத வெண்பா பொழுதுமே ஆரம்பிக்கும் போது நம்ம சொக்கநாத வெண்பா ஆரம்பிச்சு பார்த்து ஆரம்பிப்போம். ஆர்க்கு கிடைக்கும் அடியேன் முன் வந்து மறைக்கும், ஏற்க கருத்து இசையவே யாருக்கும் தெரிய வரியா வெதசிகை சித்தா உரைத்தாய் அரியறியா சொக்கநாதா. அரியறியா சொக்கநாத. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் நாம் யாத்திரை 10 என்ற பதிகத்தை சிந்திக்க காத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1 வருடங்களாக குலாப்பத்து மற்றும் நம்மளுடைய திருப்புவள்ளி என்ற 2 பதிகத்தையும் மட்டும்தான் 1 வருட காலமா சிந்திச்சிருக்கோம். திருப்புவள்ளி 6 மாதங்களாக சிந்திச்சிருக்கோம். இந்த குலாப்பத்து அப்படிங்கிற பதிகத்தையும் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக சிந்தித்து இப்போ 1 வருடத்துல 2 பதிகம் சிந்திச்சிருக்கோம். அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரியது. கிட்டத்தட்ட 42 அமர்வுகளாக நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள அந்த பதிவுகள் எல்லாம் நம்மளுடைய திருப்புவள்ளி என்ற பதிகத்தை நம்ம சிந்தித்திருக்கோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிகமானது திருவாசகத்திலே 45வது பதிகமாக இருக்கக்கூடிய, திருவாசகத்திலே 45வதாக இருக்கக்கூடிய யாத்திரை 10 என்ற பதிகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். இப்ப இந்த யாத்திரை 10 அப்படிங்கிற இந்த பதிகம் நமக்கு தருகின்ற பெரும் செய்தி அப்படிங்கிறது நிறைய பார்க்க இருக்கிறோம். இந்த யாத்திரை 10 சிறப்பு என்ன அப்படின்னா, குருநாதரே நமக்கு எப்பொழுதுமே வெளிய பிரபஞ்சம் மூலமாக குருநாதர் உணர்த்துவார். எப்பயுமே பிரபஞ்சம் மூலமாகத்தான் உணர்த்துவாரு இந்த பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பதிகத்தை குருநாதர் வாக்கினாலேயே உணர்த்தினார். குருநாதர் இந்த பதிகம், அடுத்த பதிகம் இதுதான் எடுக்கணும் அப்படின்னு குருநாதர் வாக்கினாலேயே உணர்த்தினார். அப்படிங்கிறத அடியேன் முன்னதாகவே, இது ஒரு 6-7 வாரங்களுக்கு முன்னதாகவே குருநாதர் அடுத்த பதிகம் இந்த பதிகம் தான் அப்படின்னு உணர்த்திட்டார். இன்னொரு முக்கியமான செய்தி, புதிதாக வந்த அடியவர்களுக்கு அடியனுடைய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ 45வது பதிகம் வந்து போயிட்டு இருக்கு. அதனால இவங்க 44 பதிகம் முடிச்சுட்டாங்களோ அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேணாம். நாங்க பதிக என்படி செல்வதில்லை. இந்த திருவாசகம் என்றதை அந்த ஆர்டர் படி வரிசையா நாங்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, மாணிக்க வாசகர் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆர்டர் படி பாடல.
நாம வச்சிருக்கிற ஆர்டர் முதலாவதாக சிவபுராணம், இரண்டாவதா இருக்கக்கூடிய இரண்டாவது என்ன சாமி? ரெண்டாவது என்ன இருக்கு? கீர்த்தி திருவள், கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருவகவல், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு திருக்கதகம், இதெல்லாம் இந்த வரிசையில தான் மணிவாசகர் பாடினாரானா கண்டிப்பா இல்ல. நாம அடுக்கும் போது அதெல்லாம் தனித்தனியா அதனுடைய சைஸ் வாரியா, அதனுடைய இப்போ திருவாசகம் முதல்ல பாடினார், அது மட்டும் கன்ஃபார்ம். திருவாசகம் முதல்ல பாடினார், அதுல மாற்று கருத்தே இல்லை. மன்னிக்கணும், சிவபுராணம் முதல்ல பாடினார், அதுல மாற்று கருத்தே இல்லை. மற்றைய பகுதிகள் எல்லாம் அதனுடைய அளவின் அடிப்படையில 100 பாடல்கள் உள்ளது, 50 பாடல்கள் உள்ளது, 20 பாடல்கள் உள்ளது, 10 பாடல்கள் உள்ளது என்று அவர்கள் அந்த அளவின் அடிப்படையில தான் பிரிச்சிருக்காங்க. ஆக மணிவாசக பெருமான் இந்த ஆர்டர்ல பாடல. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ஆனந்தமா இருக்கும், ஒரு பாடல் அழுகையா இருக்கும், ஒரு பாடல் ரொம்ப குதூகலமா இருக்கும், ஒரு பாடல் குமுறி குமுறி அழுவுறதா இருக்கும். இந்த மாதிரி இந்த அதனுடைய அனுபவங்கள் ஸ்விங் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பாடல் சரியாக அந்த ஆர்டர்ல, நம்ம பார்க்கிற ஆர்டர்ல மணிவாசக பெருமான் பாடவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். இதுல முதல் பாடல் என்பது சிவபுராணம் என்பது எல்லாருக்கும் தெள்ள தெளிந்த ஒரு விஷயம். ஆனா இறுதி பாடல் என்பது என்ன அப்படின்னா, அது யாத்திரை பத்தாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி. அது இறுதி பாடல் யாத்திரை பத்தாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே நம்முடைய மணிவாசக பெருமானுடைய உள்ள கடக்கை தான். அவர் அவருடைய என்ன, அதனால இந்த யாத்திரை பத்து நமக்கு சுவாமி கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. ஆனா குருநாதர் இந்த யாத்திரை பத்தை நம்ம கொடுத்துருக்காரு. நாம புதிதாக இந்த அடியார்களுக்கு என்னன்னா, இது வரைக்கும் மொத்தம் 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3.5 வருஷத்துல நம்ம ஒரு 10 பதிகம் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு மொத்தமாவே ஒரு 10 பதிகம் பார்த்திருப்போம். இதோட சேர்த்து 15வது பதிகம் ஐயா. தமிழ் இந்த பதிகத்தோட சேர்த்து 15வது பதிகம். நம்ம இப்ப யாத்திரை பத்தி 15வது பதிகமா? 14 பதிகம் பார்த்திருக்கோமா? 14 முடிச்சிட்டோம். 15. ஆமா, 14 பதிகம் பார்த்து 15வது 3 வருஷத்துல 15 பதிகம் தான் நம்ம பார்த்திருக்கோம். இது 15வது பதிகம் அப்படிங்கிறது தான் நாங்க சொல்ல வரோம். இன்னும் 51 பதிகங்கள் இருக்கு. 51 பதிகங்களையும் நம்ம ஒவ்வொரு முறையும் சென்று பார்ப்பதற்காக இருக்கின்றோம். Yeah, I'm meeting. I will. Do you want anything urgent? Yeah. Yes. 2 minutes. ஒரு நிமிஷம். மன்னிக்கணும், ஐயா பேசுறாரா? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. ஆரம்பிக்கலாமா? ஐயா வெளியில போயிருக்காரு, வருவார். உட்காரு. சிவசர் மன்னிக்கணும் சாமி, ஒரு சின்ன ஒரு அழைப்பு, அதனால இப்படி ஆயிடுச்சு, மன்னிக்கணும். சிவசர். ஆக நாம இந்த பதிகங்கள் எல்லாம் பார்ப்பது என்பது ஒவ்வொரு முறையும் நமக்கு கிடைக்கக்கூடிய பதிகம் என்பது குருநாதருடைய குருவருள் மூலமாகத்தான் கிடைக்குது. அது ஒரு பெரிய ஒரு அனுபவமா சொல்றோம். நம்ம பார்க்கிற ஒவ்வொரு பதிகமும் குருநாதர் உணர்த்ததான் நம்ம போறோம். நம்ம எல்லாமே போய் அந்த பதிகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆக இங்க 45வது பதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய யாத்திரை பத்து என்ற பதிகத்தை தான் இன்றைய தினம் நாம சிந்திக்க இருக்கின்றோம். முதல் பாடலாக சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு பெரிய நல்ல நாள். இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு பங்குனி மாதம் அப்படின்னு நிறைய சிறப்பு வாய்ந்த நாட்களா இருக்கு. அந்த வகையில இன்றைய தினம் நம்ம முழுவதுமாகவே நாம இந்த பதிகத்தை பார்க்க இருக்கோம். முதலாவதாக யாத்திரை பத்து அப்படின்னு இங்க வந்த அத்தனை அடியார்களுக்கும் அடியனுக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்ன அப்படின்னா, யாத்திரை பத்துல கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. யாத்திரை பத்துல எங்க பாடினாலும் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அதனால நம்ம எல்லாம் யாத்திரை பத்துல கலந்துக்கிட்டோம். இந்த இன்னைக்கு 37 அடியார்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசு இருக்கு, பெருமானுடைய அருள் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால உங்க எல்லாரையும் ஒரு முறை உங்களுடைய முகக்குறிப்பையும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால அடியவர் பெருமக்கள் ஒரு 2 நிமிடங்கள் உங்களுடைய
முகங்கள் எல்லாம் தெரிகிற மாதிரி வீடியோஸ் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். சிவசிவ அடியன் செய்த தவம் அத்தனை அடியார் பெருமக்களையும் என்னால பார்க்க முடிகின்றது. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவசிவ. ஒரே ஒரு நிமிஷம் நான் லே அவுட் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு எல்லாருமே தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். நமச்சிவாய். அடியன் செய்த தவம் இன்னைக்கு நிறைய அடியார்கள் பார்க்க முடியும். அதனால சித்ரா அம்மா, சாந்தி அம்மா, பிரேம அம்மா, வசந்தா அம்மா, சுசிலா அம்மா, மகேஸ்வரி அம்மா, சாருமதி அம்மா, சிவகுமார் ஐயா, குழந்தைவேல் ஐயா, தேவசனாதிபதி ஐயா, விக்னேஷ் ஐயா, முருகப்பிரியா அம்மா, என்னால எல்லாரையும் பார்க்க முடியுது. கணேஷ் ஐயா, மாரிமுத்து கண்ணன் ஐயா அவர்கள், மேகலா அம்மா அவர்கள், புஷ்பலதா அம்மா அவர்கள், எல்லாரையும் என்னால பார்க்க முடியுது. விக்னேஷ் ஐயா, சங்கீதா அம்மா என்னால பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சி. விமலாதேவி அம்மா, அத்தனை பேருடைய திருநாமம் தான் என்னுடைய நாம ஜபமே. இங்க இருக்கக்கூடிய லோகனையா, சந்திரமணியன் அம்மா, புவனேஸ்வரம், அத்தனை பேருடைய திருநாமம், உங்கள் அடியார்களுடைய திருநாமம் மட்டும்தான் அடியனுக்கு பெற்ற நாம ஜபமே. அந்த நாம ஜபத்தை செய்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம யாத்திரை பத்தி போறோம் அப்படின்னா, பெருமானை சந்திராமா மியூட் பண்ணிக்கலாம். சிவசிவ சந்திரமணியன் அம்மா. ரைட். இப்போ முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம யாத்திரை பத்து அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் டூர் போறோம். டூர் எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்களேன். உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டூர் தான். டூர் போறது, சுற்றுலா போறது, யாத்திரை போறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு அனுபவம் எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி டூர் போறது அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை தரும், ஒரு புதிய ஒரு அணுகுமுறையும் தரும். ஏன்னா டூர் போறப்போ என்ன நிகழும், நார்மலா நம்ம எல்லாரும் ஒரு டூர் சுற்றுலா போறோம்னு வச்சுக்கோங்களேன். சுற்றுலா வேற, யாத்திரை வேற. அது முதல்ல நம்ம தெளிவு பண்ணுவோம், பின்னாடி தெளிவு பண்ணுவோம். ஆனா இதுக்கும் ஒரு நூலிலை வித்தியாசம் தான். அதை நம்ம பின்னாடி தெளிவு பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச சுற்றுலா போறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதலாவதாக மனதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவதாக ஒரு மன மாற்றம் கிடைக்கும். மூணாவதாக ஒரு அணுகுமுறை. ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அதை பார்த்து நம்மளுடைய அணுகுமுறையிலையும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு அணுகுமுறை தெரியும். அதுக்கப்புறம் வேறு விதமான மொழிகள் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு, வேறு விதமான மக்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், அவர்களுடைய உணவு முறை, இது மாதிரி நம்மளுடைய 5 புலன்களுக்குமே ஒரு மாற்றம் ஏற்படுத்தி அதுக்கு ஒரு அனுபவம் கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைவதுதான் சுற்றுலா. அந்த சுற்றுலாவாக அமைவதுதான் நம்மளுடைய விஷயம். இப்போ யாத்திரைக்கும் சுற்றுலாவுக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, சுற்றுலா என்பது குறிக்கோள் இல்லாமல் போகுது. எங்கேயோ வண்டி எடு, இங்க மட்டும் இருக்க கூடாது, எங்கனாச்சும் விடு வண்டிய, நேரா லாங் டிரைவ் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விடு, அங்க போயிட்டு அந்த இடம், அந்த ஊர் எதுவோ அந்த ஊரை பார்த்துட்டு சுத்திட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய கலாமணி அம்மா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. அடியன் செய்த தவம் அம்மா இன்னைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா திருமுக தரிசனம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அடியன் மகிழ்ச்சி அடைவேன். இப்போ முக்கியமான செய்தி, அப்போ இந்த குறிக்கோள் இல்லாமல் நம்ம போறதுக்குரிய இடம், வெறும் இன்பத்தை மட்டுமே, வெறும் உடல் இன்பமும் புலன் இன்பத்துக்காக மட்டுமே போவதுதான் என்ன அப்படின்னா சுற்றுலான்னு பேரு. அது பேர் சுற்றுலா அப்படின்னு பேர். சுத்தி பார்க்கறதுக்காக மட்டும், அதாவது புலன் இன்பத்திற்காக மட்டும் போகின்ற இடமாக அமைவதுதான் நம்மளுடைய சுற்றுலா. ஆனா யாத்திரை என்பது என்னன்னா, உயிர் இன்பம் பெறுவதற்காக, குறிக்கோளுக்காக செல்வதுதான் யாத்திரை. உயிர் இன்பம் பெறுவதற்காக, உடல் இன்பம் பெறுவதற்காக செல்லுகின்ற ஒரு மாற்று இடம்தான் சுற்றுலா. உயிர் இன்பம் பெறுவதற்காக இந்த ஆன்மா பயணிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யாத்திரைன்னு சொல்லணும். உயிர் இன்பம் பெறுவதற்காக இந்த ஆன்மா பயணிக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையும் நம்ம யாத்திரைன்னு சொல்லலாம். ஆக இந்த யாத்திரை என்ற சொல்லே பாத்தீங்கன்னா முழுக்க சமஸ்கிருத வார்த்தை தான். நமக்கு பயணம் அப்படிங்கிறது தான், பயணம் அப்படிங்கிறது தான். யாத்திரை அப்படிங்கிறது வந்து நமக்கு முழுக்க சமஸ்கிருதத்தினுடைய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் புரிவதற்காக நம்முடைய சுவாமி யாத்திரை 10. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த தலைப்பெல்லாம் யாரும் வைக்கல. ஒவ்வொரு பாட்டுக்கும் தலைப்பெல்லாம் வைக்கல, மாணிக்கவாசகர் வைக்கல. ஆமா, ஒவ்வொரு பாட்டுக்கும் தலைப்பெல்லாம் மாணிக்க வாசகர் நமக்கு வைக்கல. எல்லாமே நாம தான் வச்சோம், அடுக்கிறப்ப நம்ம தான் வச்சோம். இப்போ சாமி கூட்டிட்டு போற மாதிரி இந்த பாட்டு இருக்கிறதுனால யாத்திரை 10 அமைஞ்சது. அன்னேன்னு சொன்னனால அன்னை 10 வந்தது. அதுக்கப்புறம் வந்து இது அகவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கலாமணி அம்மா பேசலாம். அம்மா சுவாமி, அம்மா திருமுக தரிசனத்தோட பேசலாம். கலாமணி அம்மா வாய்ப்பு இருக்குங்களா? சரி, பரவாயில்ல, அம்மாக்கு வாய்ப்பு இருக்கிறது பேசலாம். ஆக நாம இப்ப அகவல் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு அர்த்தம். அகவல்னு என்ன அர்த்தம்? அனுபவம்னு அர்த்தம். அகவல் அப்படின்னாலே அது
அனுபவம். ஒருத்தவங்களுடைய அனுபவம் தான் அகவல். கீர்த்தி திருவகவல்னா இறைவனுடைய கீர்த்தியை மாணிக்க வாசகர் அனுபவம் செய்ததை ரெக்கார்ட் பண்றார். அதுதான் கீர்த்தி திருவகவல். அது அனுபவம். பாத்தீங்கன்னா அனுபவம் அகவல் எல்லாமே எப்படி இருக்கும்னா அனுபவமாக விளையும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேரு அகவல்னு பேரு. அகவல்னா சொல்லுதல்னு அர்த்தம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். நான் ஐ வாண்ட் டு டெல் சம்திங். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, அதுக்கு பேரு அகவல்னு பேரு. அதனாலதான் விநாயகர் அகவல், கீர்த்தி திரு அகவல், போற்றி திரு அகவல் அப்படின்னு நிறைய அகவல்கள் உண்டு. அகவல்னா நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நான் யாருக்கோ சொல்றேன். சொல்லுதல்னா கண்டிப்பா சொல்றவங்க ஒருத்தவங்க, கேட்கறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அகவல்னா ஒருத்தவங்க கேட்கறவங்க இருக்கணும்னு அர்த்தம். மத்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, தேவையில்லை. மத்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு ஆளுங்க தேவையில்லை. இப்ப யாத்திரை பத்த கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதனால ஆனா கீர்த்தி திருவாக்கூட ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் கேட்கணும். என்னைக்குமே கீர்த்தி திருவாக்கூட என்னன்னா ஒருத்தவங்க படிக்கிறப்ப இன்னொருத்தவங்க காது கொடுத்து கேட்கிறோம்ல, அதுதான் அதனுடைய அர்த்தமே. நீங்க கீர்த்தி திருவாக்கூடா இருக்கட்டும், போட்டி திருவா, நீங்க ஒருத்தர் சொல்ல அத்தனை பேரும் கேட்கணும். அதுதான் அகவலுடைய மிகப்பெரிய. அந்த கேட்கும் போது அதனுடைய பொருள் எல்லாம் உணரணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணரணும். அதுக்குத்தான் அகவல்னு பேர். அதனால கீர்த்தி திருவகவல் நீங்க பயிற்சி செய்யறீங்க, பாராயணம் பண்றீங்கன்னா ஒருவர் சொல்ல மற்றவர்கள் காது கொடுத்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அகவலினுடைய சிறப்பே வேற மாதிரி இருக்கும். நீங்க அதுதான் அது நமக்கு ஒரு ஆத்தென்டிகேட்டடா இது உண்மை, இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்வது போல அமைவதுதான் கீர்த்தி திருவகவல். மற்ற எல்லா அகவலுமே. இந்த யாத்திரை பத்து அப்படின்றதுக்கு நம்மளுடைய அருளாளர்கள் கொடுத்த வார்த்தைகள்லாம் என்னன்னு பார்ப்போம். அனுபவாதீதம் உரைத்தல். எவ்வளவு அழகா சொல்லு. அனுபவாதீதம் உரைத்தல். திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. பொல்லா பிறப்பு ஒளிந்து திருவருள் இன்பம் திளைத்தற்கு அடியவரை உடன் வருமாறு அழைத்தல். பொல்லா பிறப்பொழிந்து திருவருள் இன்பம் திளைத்தற்கு அடியவரை உடன் வருமாறு அழைத்தல். இதுதான் இந்த யாத்திரை பத்துக்கு நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த ஒரு சின்ன முகவுரை. சின்ன முகவுரை என்ன அப்படின்னா, யாத்திரை பத்துக்கு அருளாளர்கள் கொடுத்த முகவுரை என்ன அப்படின்னா, அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனுபவம் அப்படின்னா ஒண்ணு, தீதம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் அர்த்தம். தீதம் என்ன அர்த்தம்? தீதம்னா எக்ஸ்ட்ரீம். இப்போ துரியம் அப்படின்றதுக்கும் துரியாதீதம் அப்படின்றதுக்கும், துரியம் எக்ஸ்ட்ரீமா இருந்தா துரியாதீதம் அர்த்தம். துரியம் எக்ஸ்ட்ரீமா இருந்தா துரியாதீதம் அர்த்தம். அனுபவம் எக்ஸ்ட்ரீமா இருந்தா அனுபவாதீதம் அர்த்தம். அது பேர் அனுபவாதீதம்னு சொல்லுவோம். அனுபவாதீதம்னா என்ன அப்படின்னா, அனுபவங்கள் அதிகப்படியாக நிறைந்திருத்தல். இந்த யாத்திரை பத்துல மாணிக்க வாசகருடைய அனுபவம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான செறிவாக இருக்கின்றது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பால், மோர், நெய், அதுக்கப்புறம் சின்ன சின்னதை சொல்லலாம். ஆனா இந்த யாத்திரை பத்து அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் என்ற பால்கோவாவா மாறின இடம். இந்த யாத்திரை பத்து என்பது என்னன்னா, மாணிக்க வாசகர் என்ற பால்கோவா. இப்ப 3 லிட்டர் பாலை நீங்க சுண்ட காய்ச்சினீங்கன்னா எவ்வளவுதான் வரும்? பால்கோவா என்னதான் வரும்? பாலினுடைய செறிவு அது அதிகமாயிடும். அது போல மணிவாசக பெருமான் தான் பெற்ற மொத்த அனுபவங்களையும் குவித்து சொன்னதுனால இது அனுபவாதீதம் சொன்னாங்க. இதுதான் மணிவாசக பெருமான் கடைசியில சொல்லிட்டு, எப்பயுமே நீங்க பாத்திருக்கீங்களா, நம்மளுடைய பெருமான் இருக்காருல்ல, நம்மளுடைய இவரு திருஞான சம்பந்தர் ஊருக்கு போனாரு. எந்த ஊருக்கு போனாரு? சிவபுரத்துக்கு போனாரு இல்லையா? திருஞான சம்பந்தர் ஊருக்கு போறப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, வீட்டுல சொல்லிட்டு வந்தியான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? எங்கேயாவது போறப்போ ஏன்னா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா, எங்கேயோ போற அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லிட்டு வந்த நம்மளுடைய சுவாமி நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போனார். என்ன ஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. என்ன சொன்னாரு? எப்பா நமச்சிவாயத்தை உற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறேன். எதுக்குள்ள?
அந்த ஜோதிக்குள்ள போறாரு. அவர் கல்யாண ஜோதிக்குள்ள அப்படிதான் போறாரு சுவாமி. அவருடைய திருமண அந்த நிகழ்வுல அந்த ஒரு அதான் அவர் பாடின கடைசி பாடல். யாரு? நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் சிவபுரம் செல்வதற்கு முன்னாடி நம்மளெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டாரா இல்லையா? எல்லாத்தையும் கூப்பிட்டாரா இல்லையா? நம்ம சுவாமி ஞான சம்பந்தர் ஊருக்கு போறப்ப என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. யார் யாரெல்லாம் இந்த ஜோதியில போறவங்களோ, யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் உள்ள போங்கன்னாங்க. எல்லாரும் உள்ள போனாங்க. 7 பேர் பயந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் போட்டோம், கடைசியில அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள சாமி என்ன பண்ணிட்டாரு? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு, நீங்க வராட்டினாலும் பரவாயில்ல, நீங்க வராட்டினாலும் பரவாயில்ல, நீங்க வராட்டினாலும் பரவாயில்ல, நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்க, வேதம் படிச்சு அதுல நீங்க முழு பொருளா பாத்தீங்கன்னா அது சிவம் தான், நமச்சிவாய மந்திரம் மட்டும் சொல்லுங்க, நீங்க அங்க வந்துடலாம் அப்படின்னு ஒரு டிக்கெட் போட்டு போயிட்டாரு. ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டு உள்ள போயிட்டாரு. அப்போ நமச்சிவாய மந்திரம் சொன்னா எங்க போயிடலாம்? சிவபுரம் போயிடலாம். க்ளோஸ். தேங்க்யூ. சிவபுரம் போயிடலாம். நமச்சிவாய மந்திரம் சொன்னா சிவபுரம் போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் விட்ட இடத்துல மணிவாசக பெருமான் ஆரம்பிக்கிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. என்ன அர்த்தம்? உங்களை கண்டிப்பா நானு சிவபுரத்துக்கு, அதனாலதான் கடைசியில சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் பல்லோரும் பல்லோரும் ஏத்தப்பணிது. ஏகா எந்த இடத்துல கலாமணி அம்மாவோட தரிசனம் கிடைக்குது பாருங்க. சிவபுரம் செல்லுகின்றோம் அப்படின்னு சொல்லும் போது அம்மாவோட தரிசனம். பல காலம் தவம் செய்திருந்தேன், இன்றைய தினம் அம்மாவோட தரிசனம் கிடைத்தது. நான் நிறைய அடியார்கள்னு சொல்லிட்டே இருப்பேன், அம்மா பார்க்க முடியலன்னு சொல்லி. இன்றைய தினம் அடியேன் செய்த தவத்தினாலே கலாமணி அம்மா அவர்கள் அடியேன் பார்க்க முடிந்தது. சிவசிவ நல்லதுங்க சுவாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நமச்சிவா நமச்சிவா. ஆக அந்த சிவபுரத்திற்கு செல்வதற்காக நம்முடைய சுவாமி நமக்கு அருள் செய்ய, அதுல பாத்தீங்கன்னா செல்வர் சிவபுரத்து அப்படின்னு சொல்லி முடிப்பார். நம்மளுடைய மொத்த திருவாசகம் சிவபுராணமும் எதுக்கு சமம்? சிவபுராணம் பாடுறதும் திருவாசகம் பாடுறதும் ஒண்ணு. கரெக்டுங்களா? சிவபுராணம் பாடுறதும் திருவாசகம் பாடுறதும் ஒண்ணு. கடைசியில சாமி என்ன சொன்னாரு? செல்வர் சிவபுரத்து பல்லோரும் பல்லோரும் ஏத்த பணிந்து. பல்லோரும் ஏத்த பணிந்து. அப்போ நம்ம எல்லாம் போகலான்னு சொன்னாரு. அப்ப போகலான்னு சொன்னா எந்த பாட்டு தான் கடைசி பாட்டா இருந்திருக்க முடியும்? போகலான்னு சொல்ற ஒரே பாட்டு யாத்திரை பத்து தான். போகலான்னு சொல்ற ஒரே பத்து யாத்திரை பத்து தான். அதனால அதுக்கு ஈக்குவலா பார்த்தா இப்ப நமச்சிவாய வாழ்கின்றது சிவபுராணம், நாதன் தாள் வாழ்கின்றது கீர்த்தி திருவாவூர். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பதிகத்தை அப்படியே போடுவாங்க. ஆக 51 பதிகத்துக்கும் திருவாசக சிவபுராணத்தை அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா கடைசியில செல்வர் சிவபுரத்துன்னு சொல்றனால சிவபுரம் செல்வதற்காக அமைந்தது இந்த யாத்திரை பத்து கடைசியில பாடுவது அப்படின்னு இருந்தது. இன்னொன்னு, உடல் கடந்தவர்களுடைய இல்லத்திலும் யாத்திரை பத்து பாடுவாங்க. உடல் கடந்தவர்கள் இருக்காங்களே, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பாட்டு பாடலாம். நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பொன்னூசல் பொண்ணு மாப்பிள்ளைய அழைக்கிறப்ப பாடணும். இந்த மெகந்தி போடுற, இன்னைக்குலாம் மெகந்தி திருவிழான்னு சொல்றோம்ல, இன்னைக்கு மெகந்தின்னு மொத்தம் ஃபர்ஸ்ட் டே ஃபெஸ்டிவல் சொல்றோம். அது மாதிரி அந்த காலத்துல நம்ம ஊர்ல என்ன இருந்தது? எங்க பழையவங்க சொல்லுங்க பாக்கலாம். கல்யாணத்துக்கு முத நாள் நம்ம ஊர்ல ஒரு திருவிழா இருக்கும். இப்ப இன்னைக்கு தானே மெகந்தி சொல்றாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? கல்யாணத்துக்கு நான் சொல்றது 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முத நாள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு கல்யாணத்துக்கு முத நாள் மெகந்தின்னு வைக்கிறாங்க, ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளை பண்ணி பரிசம் பண்ணுவாங்க. பரிசம் போடுறது, மருதாணி போடுறதுதான் இல்ல. அதெல்லாம் நமக்கு இப்ப பழக்கம் தான். நமக்கு என்னன்னா அன்னைக்கு பரிசம் போடுவாங்க, பிளஸ் நலுங்கு வைப்பாங்க. ரெண்டும் தான். நலங்கு முதல் நாள் நடக்குவது நலங்கு வைக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்ம நலங்கு வைக்கிறதுன்னு சொல்லுவோம். தாய் மாமாங்க பொண்ணு மாப்பிள்ளை பண்ணி விடுவாங்க. அன்னைக்கு அந்த சந்தனத்தை எடுத்து அவங்க மேல வச்சு அவங்க நலங்கு பண்ணுவாங்க. அதுதான் முதல் நாள். அந்த நலங்கு பண்ற நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பூக்கள் எடுத்து, நிறைய பூக்கள் வர்றவங்க எல்லாருக்கும் பூ கொடுக்கணும். அதாவது பெண்கள் எல்லாருக்கும் பூ கொடுப்பாங்க. வர்றவங்க எல்லாருக்கும் அவங்க தலையில வைக்கிறதுக்காக பூவை நிறைய கட்டி கொடுப்பாங்க. அது மாதிரி பூவல்லி அப்படிங்கிறதும் அது இதுக்கும் அதுக்கும் சமமா ஒண்ணு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய விஷயங்களோட ஒத்து போகுது நம்மளுடைய ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பாட்டு பாடணும். முதல் நாள் பூவல்லி பாடணும்,
இப்ப கல்யாணத்தன்னைக்கு பொன்னூசல் பாடணும், அதுக்கப்புறம் அடியார்கள் மறுநாளைக்கு அப்படின்னு சொல்லி முழுவதுமாகவே மங்கள பாடலாகவே திருவாசகம் இருந்தது. ஆனா யாத்திரை பத்து நம்ம உடல் கடந்தவர்கள் இடத்துல அங்க பாடக்கூடிய இடமாக அமைஞ்சது. ஆக இந்த யாத்திரை பத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ரெண்டாவது, பைசா செலவில்லாம சிவபுரம் போறதுக்கு பஸ்ல ஏறி உட்கார்ற இடம். பைசா செலவில்லாம சிவபுரத்துக்கு பஸ்ல ஏறி உட்கார இடம். நான் சொல்றது கைலாயத்துக்கோ, நான் சொல்றது காசிக்கோ, நான் சொல்றது மானசரோவருக்கோ, நான் சொல்றது இங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கோ, இல்ல 274 சிவத்தலங்களுக்கோ அல்ல. அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய சிவபுரத்துக்கு நாம போகிறதுக்கு பைசா செலவில்லாம ஏறி உட்கார்ற இடம். இன்னைக்கு எல்லாருக்கும் சீட்டு கன்ஃபார்ம். இன்னைக்கு இருக்கிற 43 பேருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ இன்றைய தினம் முதலாவதாக வந்த அடியார்களா இருந்தாலும் நீங்க சிவபுரம் செல்வதற்கு ஏறி உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டுட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இனி வண்டி எவ்வளவு வேகமா போகுதுன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு. ஆக யாத்திரை பத்துக்கு இப்போ முக்கியமான செய்தி உள்ள வந்துட்டோம். இந்த யாத்திரைக்கு செல்பவர்களுக்கு என்ன தகுதி அப்படி இருக்குல்ல. இப்போ ஒரு ஊருக்கு போறோம், ஒரு ஊருக்கு போனோம்னா கண்டிப்பா என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும். ஆமா, பாஸ்போர்ட் வேணும்ல. டிக்கெட் ஓகே. இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம், அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம், பூலோகத்துல இருந்து சிவபுரத்துக்கு போறோம். அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட என்ன வேணும் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். பாஸ்போர்ட்டுக்கு என்ன வேணும்? பாஸ்போர்ட்டுக்கு என்ன வேணும்? பாஸ்போர்ட் எடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு தகுதி, நம்மளோட ஐடென்டி ப்ரூஃப் வேணும். திருநீர் உத்தராகம். திருநீர் உத்தராகம். ஐயா நேரா போயிட்டாங்க. ஐயா நேரா சிவபுரத்துக்கே போயிட்டாங்க. நான் இங்க பாஸ்போர்ட்டுக்கு தான் என்ன, பாஸ்போர்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா நமச்சிவாய மந்திரம். சரி சார், சிறப்பு சிறப்பு. ஞானம் வேணுங்க ஐயா. நான் கேக்குறது பாஸ்போர்ட்டுக்கு. நீங்க போட்டோ வேணும். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்குன்னு சில குவாலிபிகேஷன் இருக்கு. நீங்க இந்திய பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். முதல்ல இந்திய பாஸ்போர்ட் வேணும்னா இந்திய குடிமகன். சப்போஸ் நீங்க அகதியா இருக்கீங்க, உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா? கிடைக்காது. அகதியா இருந்தா கிடைக்காது. இந்திய குடிமகனா இருக்கணும். பிளஸ் இந்திய நாட்டுல ஒரு தகுதி, ஒரு குடியுரிமை இருக்கணும். அது மாதிரி ஒரு சில தகுதிகள்லாம் இருந்தா தான் பாஸ்போர்ட் நாம எடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அது போல சிவபுரத்துக்கு செல்வதற்குன்னு ஒரு தகுதி இருக்கு. சிவபுரத்துக்கு இந்த யாத்திரை பத்துல கலந்துக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. இந்த யாத்திரை பத்துல கலந்துக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதி? சிவபெருமானை நாம யாரெல்லாம் சிவபெருமானை அடைய தகுதி உடையவர்கள்? இப்ப நீங்க பேசலாம். இப்ப நாங்க கேள்வி. சிவபெருமானை அடைய தகுதியுள்ளவர்கள் யார்? சிவபெருமான் அடைய தகுதியுடையவர்கள் எல்லா பொருட்களும் அனைத்திலுமே அன்பா இருக்கிறது. இறைவனை நாம் அடையவே முடியாது. இறைவன் கிட்ட நாம் அடைக்கலம் மட்டும்தான் புக முடியும் சாமி. இறைவன் கிட்ட அடைக்கலம் புக வேண்டும் என்றால் அன்பு என்கின்ற ஒரே மார்க்கம் மட்டும்தான். சிவன் அருள் இருக்கணும் ஐயா. சிவன் அருள் இருந்தாதான் சிவனடியாரே ஆக முடியும் இல்லையா? நீங்க தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான அடையறதுக்கு என்ன தகுதின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா மணிவாசக பெருமானே சொல்லியிருக்காரு. சிவனை பெறுவதற்கான தகுதி என்ன? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். சிவனை பெறுவதற்கான தகுதி என்னன்றத நம்மளுடைய மணிவாசக பெருமான் ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. ஈசனை யாரெல்லாம் பெற முடியும்? ஈசனை யாரெல்லாம் பெற முடியும்? யாவரும். அன்பு இருக்கு, அன்பு இல்ல. ஈசனை பெறுவதற்கான தகுதி என்பது எல்லாருக்கும் சமம். அதுதான் முதல். அதை புரிஞ்சுக்கணும். சிவபெருமான அடையிறதுக்கு திருநீர் வேணும், ருத்ராட்சம் வேணும், சிவனடியாரா இருக்கணும், திருவாசகம் பாடணும் அப்படின்னா
அப்படின்னா ஈ இருக்குல்ல, ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி. ஈ திருநீர் அணியல, ருத்ராட்சம் போடல, நமச்சிவாய மந்திரம் சொல்லல, போயிடுச்சு. சிலந்தி ருத்ராட்சம் அணியல, நமச்சிவாயம் சொல்லல, போயிடுச்சு. யானை போயிடுச்சு, குரங்கு போயிடுச்சு, பூனை போயிடுச்சு, மயில் போயிடுச்சு. இது மாதிரி நாரை போயிடுச்சு, கருங்குருவி போயிடுச்சு. இப்படி அத்தனை உயிர்களுக்கும் பெருமான் சொந்தம். இப்படி ஒரு சமயத்தை, இப்படி ஒரு சாமியை எங்கேயாவது பார்க்க முடியுமா? கஜேந்திர மோட்சம் என்ற ஒரு இடத்துலதான் கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைக்குது. யாருக்கு? வைணவத்துல கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்ற இடத்துல கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைக்குது. அதாவது இந்த கஜேந்திரன் நம்ம நாராயணா அப்படின்னு அது வழிபாடு செய்தனால கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்ததாக வைணவத்துல. ஆனா சைவத்துல மட்டும் ஈக்கும், எறும்புக்கும், யானைக்கும், சிலந்திக்கும், பூனைக்கும், குரங்கிற்கும், அணிலுக்கும், பன்றிக்கும், பன்றி எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னா அந்த இறைவன் நம் சிவபெருமானை அன்றி வேறொன்றும் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவன் பொதுவா இருக்கிறனால சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேருன்னா பொதுன்னு பேர். அவனுக்கு பேரே பொது. சிவபெருமானுக்கு பேரே பொதுன்னு ஒரு பேரு. அவன் பேர்லயே ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேரு பொதுன்னு ஒரு பேரு. அந்த ஊரைத்தான் இப்ப என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? சித் அம்பரம் சொல்றோம். சித் அம்பரம், சிதம்பரம். நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரே ஒரு நிமிஷம் கவனிக்கணும், முக்கியமான செய்தி. என்ன பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்பேஸுக்கும், வெளியில இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கும் இந்த உடம்புக்கும் பொதுவா ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? இந்த வெளியில ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ், இந்த அண்டம். இந்த அண்டத்துக்கும் இந்த பிண்டத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பிரம்மரந்திரம்ன்ற இடம். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் டச் ஆயிட்டு இருக்கு. எது கூட? பிரபஞ்சத்துக்கு கூடயும் இந்த உடல் கூட. இந்த உடலுக்கு ஒரு வட்டம் இருக்கு. நீங்க எங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த உடலுக்கு ஒரு வட்டம் இருக்கு. இந்த உடல் முழு வட்டம் இப்படி எந்திருது. இந்த உடல் முழு வட்டம் முடிகிற இடம் இந்த பிரம்மரந்திர புலை, அதாவது இந்த இடம். இந்த இடத்துல இருந்து இதுதான் வந்து எதுக்கு? உடல்லையும் இருக்கும். இந்த இடம் இருக்கு இல்லையா, நான் கையில எங்க வச்சுக்கோங்க, உச்சி. இந்த உச்சி, இந்த சென்னி. இந்த சென்னி எங்க இருக்கும்னா உடம்புலையும் கனெக்டடா இருக்கும். எதோட கனெக்டடா இருக்கும்? நம்மளுடைய வெளி அண்ட பெருவெளியிலும் கனெக்டடா இருக்கும். ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய பொது எதுன்னா இதுதான் பொது. உடம்புல இருக்கக்கூடிய பொது இதுதான். இங்கதான் பொது நடனம். இதுதான் சிதம்பரம். சிதம்பரம் இங்கேயும் சொல்லுவாங்க, இதயஸ்தானத்தையும் சொல்லுவாங்க. அப்போ இந்த சிதம்பரம் பொது என்று சொல்லக்கூடிய, பொதுவாக இருக்கக்கூடியனால சிவபெருமானுக்கு பொது அப்படின்னு. அப்ப சிவனை அடைவதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு அப்படின்னா, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு செல் உயிரினமாக இருக்கக்கூடிய அமீபாவுக்கும் இறைவனை அடைய தகுதி உண்டு. எவ்வளவு பெரிய ஆற்றல்! அதனால பயப்படாம ஏறி உட்காரலாம். ஏறி உட்கார்ந்துட்டோமே, கையில பாஸ்போர்ட் இல்லையே, நம்ம கிட்ட எதுவும் இல்லையே, இடையில இறக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு நினைக்கவே வேணாம். சிவபெருமானை அடையணும்னு நினைச்சா, சிவபெருமானுக்கு அடைக்கலமாகணும்ன்ற நினைப்பு இருந்தாலே நீங்க யாத்திரை பத்துல கலந்து கொள்வதற்கு முழு தகுதி உடையவர்களாக இருக்கின்றீர்கள். சிவபெருமானை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே நீங்க யாத்திரையில சிவ யாத்திரையில கலந்து கொள்கின்ற முழு தகுதி உடையவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால யாவரும் பெறவரும் ஈசன் காண்க. எந்தரமும் என்னை ஆட்கொள்ளும் ஈசன். எந்தரமும் என்ன? எந்த தரத்துல நீங்க இருந்தாலும் உங்களை இறைவன் ஆட்கொள்ள போறான். நான் எங்க ஆணியா இருந்தா மட்டும்தான் எனக்கு இறைவன் ஆட்கொள்ள போறான்னு சில சமயம் சொல்லுது. நீ நல்லவனா இருந்தா தான், நீ யோகியா இருந்தா தான், நீ பயங்கர அறச்செயல்களை செஞ்சாத்தான், நீ நூல்ல நடந்தாத்தான் உன்னைய சாமி ஆட்கொள்ளுவார்னு சில சமயங்கள் சொல்லுது. அது பெரிய தரம். சிவம் என்ன சொல்றாரு? எந்தரமும், எப்பேற்பட்ட தரமுடையவனாக, நீ பெரிய தரமுடையவனா இருந்தாலும் சரி, சின்ன தரமே இல்லாதவனா இருந்தாலும் சரி, தரம் என்ற விஷயம் சிவபெருமான் கிட்ட இல்ல. சிவபெருமான் கிட்ட எந்த தரமும் கிடையாது. ரொம்ப பெரிய பணக்காரவங்க, பணத்திலேயே மூழ்கி ஊருகி வந்தவங்க, அவங்களுக்கு தரமே பார்க்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய பணக்காரவங்க, அவங்க அப்படியே வம்ச வழியா பணம் வந்தவங்க எல்லாம், அவங்க எல்லாரையும் சமமா வச்சு நடத்துவாங்க. ஏன்னா அவங்க பணம் பெருசா இருக்காது. அவங்க பணத்தை வச்சு தரம் போட மாட்டாங்க யாரையும். பாத்தீங்கன்னா அது போல சிவபெருமானுக்கு எல்லா தகுதியும் இருக்கு.
எல்லா தகுதி இருக்கிறதுனால அவனுக்கு பேரு என்ன பேருனா தகவன் அப்படின்னு பேரு. தகவுன்னா எல்லா தகுதியையும் உடையவன் அர்த்தம். எல்லா தகுதியும் சிவபெருமான் வச்சிருக்கனால அவனுக்கு பேரு தகவன். தாகாவாயின் தகவன் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர். அப்படின்னா எல்லா சிறந்த தகுதிகளையும் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். தகவன் பேர் சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு 2 பேர் பார்த்திருக்கோம். ஒண்ணு பொது அப்படிங்கிற பேரு, இன்னொன்னு தகவன் என்ற பேர். சரி, இந்த யாத்திரை பத்துல நாம என்ன செய்யணும், இந்த பஸ்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், போட்டீங்கன்னா இந்த இடத்திலே புகை பிடிக்க கூடாது, இந்த இடத்திலே சிறுநீர் கழிக்க கூடாது, பஸ்ல கரம் சிரம் புறம் நீட்டாதீர் சொல்லிப்பாங்க பாத்தீங்களா, கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள், அது ஒரு ரூல்ஸ். இங்க புகை பிடிக்க கூடாது, இந்த இடத்துல வந்து சிறுநீர் கழிக்க கூடாது, இந்த இடத்துல கண்ட இடங்களில் எச்சில் துப்பாது, இந்த மாதிரி நிறைய நோட்டிபிகேஷன் இருக்கும் ஒவ்வொரு. அது போல இந்த யாத்திரை பத்துல செல்பவர்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் இருக்கு. என்ன அவர்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இல்ல, என்ன குவாலிட்டியில நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க யாத்திரை பத்த முழுமையா பயணிச்சு சிவபுரத்துக்கு செல்லணும், சிவபெருமானுக்கு நீங்க அடைக்கலம் ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும். என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன இருக்கு. அதை மட்டும் சொல்லிக்கலாம். அடியார்கள் எல்லாம் ஒரு நிமிடம் மட்டும், ஏன்னா இது முக்கியமான செய்திங்க. அடிக்கடி நான் உங்களை இன்னைக்கு மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவேன், மற்ற நாள் நான் டிஸ்டர்ப் பண்ணல, 2 நாள் டிஸ்டர்ப் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஏன்னா முக்கியமான செய்தி இருக்கிறனால அப்பப்ப உங்க ஃபேஸ் காட்டுங்கன்னு சொல்லுவேன். நீங்க காமிச்சிட்டு போயிடலாம். அதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் அந்த ஒரு செய்தி சொல்லும் போது அப்படி நீங்க போய்க்கலாம். ஒண்ணுமே டெஃபினட்டா முழுவதுமா இருக்க தேவையில்லை. சரி, என்னன்னா சிவபெருமானை இந்த யாத்திரை பத்துல செல்லும் போது நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்க போகுது, சிவபுரம் கிடைக்க போகுது. சிவபுரத்துல நம்ம போய் சேர போறோம். சிவபெருமானே நமக்கு சிவபெருமானே நம்ம பெற போறோம். யாவரும் பெறவரும் ஈசன் காணும், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஈசன் நமக்கும் கிடைக்க போறான். அவ்வளவுதான். இப்போ முக்கியமான செய்தி. ஆனா எனக்கு சிவபெருமான் ஈஸியா கிடைச்சிருவாங்க, இவ்வளவுதானா சிவபெருமானை பெறுவதற்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னாங்களே, அவனை கிடைக்கிறதுக்கு தேவர்கள் மூவர்கள்லாம் தலையில தண்ணி குடிக்கிறாங்க, அவங்களால பார்க்க முடியலன்றாங்களே. 5வராலும் அறியப்பட முடியாதவன், 3வராலும் பெறப்பட முடியாதவன் நம்முடைய பெருமான்னு சொல்றாங்களே, எங்களுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சுவாருன்னு சொல்றீங்களே, இதை நாங்க எப்படி நம்புறது? சும்மா இதே சாமி தான் சொல்லியிருக்காரு, மணிவாசகர் தான் சொல்லியிருக்காரு, யாரும் பெற முடியாத ஈசன், திருமாலும் இந்திரனும் பெற முடியாத ஈசன், மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் சொல்றாரா இல்லையா? எங்க திருவம்பாவையில சொல்றாரு இல்ல, மாலரியா நான்முகன், மாலும் அறிய மாட்டான், நான்முகனும் அறிய மாட்டான். அப்படின்னா நாங்க மட்டும் எப்படிடா அறிவோம்? கேள்வியா இருக்கு. என்னடா அதுக்கு புடான்ஸா இருக்கு? மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் சொல்றீங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முக்கியமா அதனாலதான் உங்களை கவனிக்க சொன்னேன். ஏன் இவங்களுக்கு சிவபெருமான் கிடைக்கல? ஏன் நமக்கு கிடைக்கல சிவபெருமான்? ஏன் மணிவாசகத்துக்கு கிடைச்சாரு? ஏன் நம்மளுடைய நாவுக்கரச பெருமானும் கிடைச்சாரு? இந்த எத்தனையோ பிள்ளை அழுகுது. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு திமுக தலைவர் ரொம்ப அசிங்கமா பேசியிருந்தாரு. என்ன ஞானசம்பந்தர் அழுதவன்னு உங்க ஆளு பால் கொடுத்துட்டா அப்படி? உலகத்துல எத்தனையோ பிள்ளைங்க அழுகுது, அங்கெல்லாம் வரமாட்டேங்கிற அப்படி? கேள்வி சரிதானே? சரியான எல்லா பிள்ளைகளும் தான் அழுகுது. அவனுக்கு எல்லாரும் சமம் தானே? அப்போ எல்லா குழந்தையும் அழும்போது பால் கொடுக்கணும்ல அன்னை பராசக்தி. ஏன் ஞான சம்பந்தருக்கு மட்டும் கொடுத்தாங்க? ஏன் சேக்கிழாருக்கு மட்டும் இவ்வளவு அறிவு வந்தது? ஏன் அவர்களுக்கு மட்டும் பெருமான் காட்சி கொடுத்தாரு, நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அருமை. யோசிச்சிருக்கீங்க, அது அந்த வகையில சந்தோஷம். இல்ல அந்த யோசனைக்கே வரலன்னா இன்னைக்காவது யோசிங்க, இந்த ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். ஏன் நமக்கு சாமி வர மாட்டேங்கிறாரு? நம்ம யாத்திரை பத்துக்குள்ள போயிடலாம், ஏன்னா இதை சொல்லிட்டு உள்ள போகணும். ஏன்னா அதுதான் அதுக்குரிய தகுதி. யாத்திரை பத்துக்குள்ள போறதுக்கான தகுதி இதுதான். அதை சொல்லிட்டு தான் உள்ள போகணும். ஏதோ டாபிக் டீவியேட் ஆயிட்டு இருக்கான்னு தயவு செய்து நினைக்கலாம்னா இதே டாபிக்ல தான் இருக்கும். சிவபெருமானை நமக்கு எளிமையாக ஏன் வரல? அவர்களுக்கெல்லாம் எளிமையா வந்துட்டான். யாருக்கு?
யாருக்கு எளிமையா வந்தான்? இவர் போறதுக்கு முன்னாடியே, மணிவாசகர் போறதுக்கு முன்னாடியே இந்த ஆள் இந்த பக்கம் தான் வருவாருன்னு வழி மேல காத்து உட்காந்துருக்கான். இவன் மட்டும் உட்காரல, ஆளுங்களோட சேர்த்து உட்கார்ந்துருக்கான். எங்க? திருப்பெருந்துறையிலே ஞானாசிரியனாக, திருப்பெருந்துறையில ஞானாசிரியனாக இந்த பையன் இந்த பக்கம் தான் வருவான்னு வேணுக்கும்னே கடையை விரிச்சு உட்கார்ந்துருக்கான். எங்க? யாருக்காக? மணிவாசக பெருமானுக்காக. ஞானசம்பந்த பெருமான் அழுதது. வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயப்புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர்த்தனை கொண்டு முடிங்க. யாராவது மன்னிக்கணும், டக்குன்னு வரல. திருத்தொண்டு சிவ அவருடைய பாத மலர தலையில வச்சுக்கிட்டு, யார் தலையில? ஞான சம்பந்த பெருமானுடைய பாதமலர் தலையில வச்சுட்டு தான் நம்ம தொண்டே செய்யணுமா? நாம தொண்டு செய்யணும்னா ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடி தலையில வச்சுக்கிட்டு தான் தொண்டு செய்யவே ஆரம்பிக்கணுமா? அதாவது திருத்தொண்டு பரவுவாங்க. யாருக்கு? புனித வாய் மலர்ந்தெழுது. அது புனித வாய்ங்க. எல்லா வாய்க்கும் சாமி வந்துருவாரா? புனித வாயா இருந்தா தான் வருவார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான், எல்லாம் வாய்தான். சரி, நீ தானே இப்ப சொன்ன யாவரும் பெறவரும் ஈசன் காண்கன்னு சொன்னையே, அப்ப எல்லாருக்கும் தானே சமம். அப்ப புனித வாய்னு பிரிக்கிறியே, இது என்ன அர்த்தம்? அப்ப புனித வாய், இது நார வாய், இது நல்ல வாய், இது கெட்ட வாய்னு எல்லாத்தையும் பிரிக்கிறியே, இது என்ன அர்த்தம்? தப்பு தானே? அப்ப சமமா சொல்லு, ஏதாவது கரெக்டா சொல்லு. ஒண்ணு இப்படி சொல்லு, அப்படி இப்பதான் உண்மைக்கு. இப்ப அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கணும். நாம எப்படி வாழ்றோம் அப்படின்னா, இந்த ஒரு செய்தி மட்டும் அடியார்கள் ஆன் பண்ண வேணாம். தயவு செய்து உங்க காதை மட்டும் இங்க கொடுங்க. அது முக்கியமான செய்தி. நீங்க ஆன் பண்ணவே வேணாம், யாருமே ஆன் பண்ண டிஸ்டர்ப் பண்ணு. நீங்க காதை மட்டும் கொடுங்க கன்ஃபார்ம். என்ன அப்படின்னா, ஆன் பண்ண வேணான்றதுக்காக சில பேர் ஆன் பண்ண கூட ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, சரி ஓகே. இல்ல நீங்க ஆன் பண்ண வேணாம், மன்னிக்கிறது பரவாயில்ல. என்னன்னா, இப்ப நாம எல்லாத்தையும் எப்படி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம்? நமக்கு வாழ்வியலுக்கு தேவையான பொருள்கள் இருக்கு இல்லையா? உலக பொருட்களுக்கு என்ன நமக்கு தேவை அப்படின்னா 5 பொருள் தேவை. உணவு, உடை, உறைவிடம். இது 3 தான் ஒரு உயிருக்கு தேவை, அப்படிதானே? உணவு, உடை, உறைவிடம். மித்ததெல்லாம் அடிஷனல் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் ஒண்ணும் பிரச்சனை. இந்த 3 பொருளையும் நம்ம எப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கோம்? எப்படி இத இதுக்காக நம்ம என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்? இந்த 3 பொருளையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த 3 பொருளை அடைவதற்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த 3 பொருள் அடைவதற்கு என்ன செஞ்சு ஓடி உழைக்கிறோங்க ஐயா. ஆஹா, இது ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஒரு வார்த்தை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு எங்க ஓடுறோம்? இந்த கடைசியில இருந்து அந்த கடைசிக்கு ஓடுறோம், வித்த காட்டுறோம், உருள்றோம், பரல்றோம், என்னென்னமோ பண்றோம். ஆக இந்த உணவுக்காக எப்படி ஓடுறோம்? லோன்னு ஓடுறோம். இந்த உடைக்காக எப்படி ஓடுறோம்? நாயா பேயா ஓடுறோம். இந்த இருப்பிடம், ஒரு வீடு கட்டுறதுக்கு சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாரு வீடு கட்டிப்பாருன்னு. ஒரு வீடை கட்டுறதுக்கும் ஒரு வீடை வாங்குறதுக்கும் ஒரு மனுஷன் படுற பாடு அந்த பெருமானுக்கு சொக்கநாதருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி பாடுபடுறோம். நல்லா முக்கியமான செய்தி, ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு செய்தி. உணவுக்கு லோலோன்னு ஓடுறோம், உடைக்கு ஓடுறோம், இருப்பிடத்துக்கு சாகுறோம், கடந்து செத்து உருண்டு என்னென்னமோ பண்ணி இந்த வீடை கட்டியே ஆகணும்டா. இந்த வீடு எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அங்க இருக்கேன், நீ அதை பாரு, அங்க இருக்கிற என்ன பண்ணி எல்லாத்தையும் பண்ணலாம்னு சொல்லி தெரிகிறோம். ஆக உலகவியலுக்காக எப்படி ஓடுறோம்? எல்லாரும் சொல்லணும். கணேசையா, உலகவியலுக்காக எப்படி ஓடுறோம் நம்ம? ஐயா பேசணும். கணேசையா சுவாமி இருக்கீங்களா? சரி ஐயா, உலகவியல் எப்படி ஓடுறோம்? உண்மை சொல்லணும். நம்ம ஓடுறதா கேட்கணும் சாமி. உண்மை சாமி, அதாவது நம்மளே மறந்துட்டு ஓடுறோம் சாமி சில இடத்துல எல்லாம். ஆமா, அருமை. வேகமா ஓடுறோம். அதுதான் வேணும் எனக்கு, அதுதான் வேணும். நாய் போல் உழன்று, நரி போல் திரிந்து, பேய் போல் கிடந்து அப்படின்ற மாதிரி அது சொல்றது மாதிரி நம்ம என்ன பண்றோம்? நாயா பேயா ஓடுறோம். உண்மை, நல்லா கவனிக்கணும். உலகவியலுக்காக நாயா பேயா யாரெல்லாம் ஓடுறாங்களோ, ஏன்பா உலகவியலுக்கு மட்டும் நாயா பேயா ஓடுவ?
காசு வேணுன்றதுக்காக ஓடுவ, சாப்பாடு வேணும்னுக்காக ஓடுவ, எல்லாத்துக்காக ஓடுவ. திருவுருள் மட்டும் நீ கைய காமிச்ச உடனே டஸ்ன்னு உன் கையில வந்துடணுமா? எவ்வளவு பெரிய திருவுருள்! சாதாரண சாப்பாட்டுக்கு தங்கமே, சாதாரண சாப்பாட்டுக்கு ஓடுற, ஒரு நாள் அமிர்தத்துக்கு ஓடுற, ஒரு நாள் உடைக்கு ஓடுற, ஒரு நாள் இது அழிய போகின்ற வீட்டுக்கு ஓடுற, எவ்வளவு வேகமாக ஓடுற. ஆனா சிவபெருமான் மட்டும் நீ கைய காமிச்ச உடனே டஸ்ன்னு வந்துடணும். ஆனா வர்றதுக்கு தயாரா இருக்கான். எப்போ வருவான் அப்படின்னா, எப்போ வருவான்னா உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டாங்க. யாரு உட்காந்தா? பட்டினத்தார் என்ன பண்ணாராம்? ஒண்ணுமே இல்ல. காதற்ற ஊசிகள் வாராதுகான் கடைவழிக்கன உடனே இந்த உலகத்துல எந்த விஷயத்துக்காகவும் நான் ஓட மாட்டேன்ட்டேன். சரி, இனிமே என்ன பண்ணலாம்? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது பசிச்சா என்ன பண்ணுவாங்க? போய் வீட்டுல போய் அம்மா பிச்சை போடுங்க சுவாமி, வீட்டுல இருக்கிற பொருள் எடுத்து போடுவாங்க, சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வாயில கூட கூப்பிடக்கூடாது. என்ன பண்ணாராம்? எதுக்கு வாயில கூப்பிடணும்? அம்மா தாயேன்னு கைதட்டு வரான். கைதட்டி இப்படி கேட்பாங்க, காசு போடுவாங்களாம். ஒரு நாள் ஏதோ ஒரு வீட்டுல போயிட்டு இப்படி கைதட்டி கேட்கிறாரு, இப்படி கேட்கிறாரு. அந்த வீட்டுக்காரனுக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டா பரதேசி பயல, யாரு தெரியாது, யாருன்னு தெரியாது, பட்டினத்தாருன்னு தெரியாது. ஏண்டா பரதேசி பயல, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கைய அழைச்சு கூப்பிடுன்னு சொல்லி அட்டின்னு அடி. யார? பேர்பட்ட மகான், சிவமே குழந்தையாக பிறந்த மகான் வாங்கிட்டாரு. அவரு அடி வாங்கல ஒண்ணு நினைச்சுக்கிட்டாரு. தப்பு தானே நீ போய் கைதட்டி கேட்கிறேன்னா உனக்குள்ள ஏதோ ஒரு ஓடுற, வேற உலகவியலுக்கு நீ ஓடுற. உலகவியலுக்கு ஓடும் போது சிவம் உனக்கு வருமா? ஈஸியா வருமா? அப்ப இன்னும் உலகவியலுக்கு ஓடுற. என்ன பண்ணு, நீ போய் எங்க உட்காந்துக்க, கோவில்ல உட்காந்துட்டு யாராவது கொடுத்தா சாப்பிடு, கொடுக்காட்டி விட்டு. உன்னை தேடி கொடுத்தா சாப்பிடு, இல்லாட்டி கொடுக்காத விட்டு. உலக பொருளுக்கு இனி நான் எந்த சிரத்தையும் எடுக்க மாட்டேன். எனக்கு உயிர் வாழணும்னு நீ ஆசைப்பட்டா எனக்கு சாப்பாடு எவை மூலமாவது கொடு, இல்லாட்டி நான் வரல. நான் உலக பொருளுக்காக ஓட மாட்டேன். வானத்தையே பார்த்து உட்கார்ந்துருப்பேன். நீ எப்படா வருவ? யாரு? பட்டினத்தார். பட்டினத்தாருடைய சீடர் அந்த கடையில அந்த 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 வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. வந்து கேட்டாங்க, ஐயா உங்களுடைய சீடர் அந்த வாசல்ல உட்கார்ந்துருக்காரு, ஓ அந்த சம்சாரியா அப்படின்னாரு. அவரும் ஒரு பெரிய மன்னர், அந்த நாட்டெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க அவருடைய சீட குருவாயத்தில் உட்காந்துக்காரு. சம்சாரின்ட்டாரா? என்ன நீங்க சம்சாரி சொல்ற? ஆமா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக கையில திருவோட்டுல சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு பத்திரகிரியாரா வன்னிக்கணும், திருவோட்டுல சாப்பாடை சேர்த்து வச்சுக்கிட்டு பக்கத்துல நாய் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அவன் ஒரு குடும்பமா தானே வாழ்ந்துட்டு இருக்கான், என்ன துறவுல இருக்கான்? கடும் துறவுல இருக்கிற பத்திரகிரியார பார்த்து கேட்க. காதுல கேட்ட உடனே கையில இருக்கக்கூடிய அந்த ஓடு இருக்கு, திருவோடை எடுத்து அந்த நாயோட தலையில போட்டாரு. ஒரே நேரத்துல கையில இருக்கக்கூடிய திருவோடும் போச்சு, நாயும் போச்சு. முழு துறவு. யாரை விட? இப்ப குருநாதரை விட சீடன் முழு துறவுல நிக்கிறார். எப்படி நல்லா கவனிக்க ஒரு நிமிஷம். குருநாதரோட தீரன். முழு துறவுனா என்ன? உலகவியல் பொருளுக்காக நான் ஓட மாட்டேன், எனக்கு தேவையில்லை, பாத்துக்க, நீயே பாத்துக்க, கொடுத்தா கொடுக்காட்டி போ அப்படின்னு உட்காரப்போ சோத்துக்காக லோலோன்னு ஓடல, உடைக்காக நாயா பேயா ஓடல, உறைவிடத்துக்காக பேயா ஓடல. அவர்கள் எந்த விஷயத்துக்கும் எதுக்குமே ஓடல. சிவமும் ஓடாமலே வந்தார். உலக பொருளுக்காக ஓடாதவர்களுக்கு சிவமும் ஓடாமலே வருவார். நீ உலக பொருளுக்கு மட்டும் ஓடுவ, சிவபெருமான் பரம்பொருள் மட்டும் உனக்கு ஓடாம வரணும் அப்படின்னா அவங்க கிட்ட அங்கேயும் ஓடித்தான் அடையணும். அப்ப நான் ஓடுனா பெற்றலாமே. எதை ஓடுனா பெற்றலாமே? உழைத்தால் உறுதி உண்டோ சொல்றாரு. யாரு சொல்றாரு? சுவாமி சொல்றாரு. உழைத்தால் உறுதி உண்டோ. உழைத்தா உனக்கு நீ எப்படி மத்ததுக்கு உழைக்கிறியோ அது போல சிவத்தை அடைவதற்கும் உழைக்க வேண்டும். இல்ல சாமி எனக்கு சிவம் ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா உற்று உழைக்கிறத விட்டுருன்ற விட முடியுமா? உழைக்கிறத விட்டுரு, சாமி கொடுக்கறத கொடுக்கட்டும், கிடைக்கட்டும் உட்காரு. அவர்களுக்கு இறைவன் எப்படி வருவான்னா இலகுவாக வருவான். யாரெல்லாம் அதனாலதான் என்ன பண்ணாரு? அவ்வளோ பெரிய மந்திரி, முதன்மை மந்திரி,
பாண்டிய நாட்டிற்கே முதன்மை மந்திரி, தென்னவன் பிரம்மராயன் என்று சொல்லுகின்ற பெரும் பட்டத்தை பெற்றவர் யாரு? நம்மளுடைய மணிவாசக பெருமான். அத்தனையும் பெற்றிருந்தாலும் தன் மேல பழி இருக்கிற வரைக்கும் துறக்கல. தன்னுடைய பழிய துடைத்து, தன்னுடைய கோவிலுக்கு கொண்டு வந்த அந்த காசு பழிய துடைத்தது யார்தான் துடைத்தா? சிவபெருமான். சிவபெருமான் சொக்கநாதர் வந்துதான் தொடச்சாருங்க ஐயா. ஆஹா ஆஹா ஆஹா. சொக்கநாதர் வந்து துடைக்கிறாரு பழிய. சொக்கநாதர் வந்து பழியை துடைத்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய பதவியை விளக்குற. தன்னுடைய பதவியில இருந்து விளக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பதவி விலகக்கூடாது. ஏன்னா தமேல பழி இருக்கு. கேஸ்ல இருக்கிறப்போ நீங்க வந்து நான் இல்லைங்க நான் உத்தரவியா போய் எஸ்கேப் ஆகிறேன்னு பண்ணக்கூடாது. கேஸ்ல இருக்கிறதுனால அந்த கேஸ் எல்லாம் என்ன பண்றாரு? அதெல்லாம் ஈண்டு கணகம் இசையப்பெறாது. ஈண்டு கணகம் இசையப்பெறாதுன்ற பிராது யார் மேல இருக்கு? நம்ம மணிவாசக பெருமான் மேல இருக்கு. அதனால அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இவர் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டவனே யாரு வந்துட்டா? அதுக்கு முன்னாடியே மனசுல விட்டுட்டாரு. அதனாலதான் அங்க வந்துட்டாரு. முழுவதுமா எல்லாத்தையும் விட்டனால சிவபெருமான் தன்னா. இப்ப யாரெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஏன் நமக்கு சுவாமி வரல அப்படின்னா, நாம எல்லா பொருளுக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எல்லா பொருளும் கிடைக்கும். உலக பொருளுக்கு ஓடுனீங்கன்னா சிவத்துக்கும் ஓடணும். சாப்பிடறதுக்கு குடுக்குடுன்னு ஓடுறீங்கன்னா சிவத்துக்கு குடுக்குடுன்னு ஓடுங்க. சாப்பிடறத சேர்க்கணும், என் பேங்க் பேலன்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்கணும், எவ்வளவு ஓடுறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய சிவன் அப்படிங்கிற அக்கௌண்ட் பேலன்ஸையும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு புண்ணியம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நீங்க அமரும் போது, எதுவுமே தேவையில்லைன்னு எங்களுக்கு மற்ற உலகவியலுக்கு நான் ஓட மாட்டேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் சிவம் தானாகவே தன் மடியில் வந்து அமருவார். நீங்க பிரச்சனை இருக்குல்ல. நம்ம சொன்னோம்ல, புனித வாய் மலர்ந்தெழுத யாரு? ஞான சம்பந்த பெருமான் சிவத்திற்காக பல பிறவிகள் தோறும் எல்லாத்தையும் விட்டனால இந்த பிறவியில அழுது தாங்க முடியாம வந்துட்டார். நாமெல்லாம் தவம் செய்த அழுதா, இன்னைக்கும் சொல்றேன், கையில கிண்ணத்தோட அன்னை பராசக்தி பச்சை நாயகி உங்க வீட்டுக்கு உங்க கண்ணு முன்னாடி நிற்பான். தவம் செய்து நீங்க அழுதீங்கன்னா பச்சை நாயகி கையில கிண்ணத்தோட வந்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கா. பேப்பர் இருக்குல்ல, பேப்பர்ல கங்கு இருக்குல்ல, கங்குன்னா தெரியும்ல. கங்குன்னு என்னது? கங்கு நெருப்புங்க ஐயா. நெருப்பு துகள் இருக்குல்ல, நெருப்பு துகளை பேப்பர்ல வாங்க முடியுமா? பேப்பர்ல நெருப்பு துகள் போட முடியாது. ஒத்துக்கிட்டு கீழே விழுந்துரும். பேப்பர் வெட்டியா போயிடும். நம்ம பேப்பரா இருக்கிறதுனால நெருப்பு துகளா இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி வரமாட்டேங்கிற. வர்றதுக்கு ரெடியா இருக்கா. நான் விழுந்தா பொத்துக்கிட்டு போற சாமி, கொஞ்சம் நீ ஹார்டாகு, நீ தகரமாகு, இல்ல நீ மண்ணாகு, என்னை தாங்குறவங்க தகுதியாகு, அப்பதான் நான் வந்து கொடுத்தா நீ பொத்துக்க மாட்ட சாமி, உன்னை பொத்து போகிற வைக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லைன்னு வராம இருக்கா. புரியுதா? நம்ம அழுதான் ஏன் வர மாட்டேங்கிறான்னு நம்மளை நாம தகுதிப்படுத்திக்கிட்டு அவ வர்றதுக்கு தயாரா இருக்கா. கிரகணத்தை வெறுங்கண்ணுல பார்த்தா என்ன ஆகும்? கண்ணு போயிடும். மின்னல் கீற்ற வெறுங்கண்ணுல பார்த்தா என்ன ஆகும்? கண்ணு போயிடும். சாதாரண ஒற்றை நொடியில வருகின்ற மின்னல் கீற்றையே கண்ணுல பார்த்தா கண்ணு போயிடும்னா, 1000 கோடி மின்னலாக வருகின்ற அன்னை பராசக்தியை பார்த்தா கண்ணு போயிடும். நான் வந்தவன் கண்ணு போயிரு சாமி, நீ ஞான கண்ணை தர நான் வர்றதுக்கு தயாரா இருக்கேன், உன்னைய இந்த பிறவியில இதை அனுபவிக்கிறதுக்குலாம் ரெடியாரு அப்படின்றதுக்காக அவ டிலே பண்றா. வேற ஒண்ணும் கிடையாது. அவ வர்றதுக்கு தயார் தான். நீங்க பாக்குறதுக்கு தயாரா? அவ வர்றதுக்கு தயார், நீங்க பாக்குறதுக்கு தயார். பார்க்க முடியாதுன்றதுக்காக. ஆக ஒரு செய்தி, யாத்திரை 10ல சிவபுரத்தை அடையணும்னா 2 பேர். ஒண்ணு, இந்த உலக பொருட்களை எவ்வளவு வேகமாக சம்பாதிக்கின்றீர்களோ அவ்வளவு வேகத்தை சிவபொருளை சம்பாதிக்கிறதுக்காக காட்டணும். ஒண்ணு. 2வது, உலக பொருளை நான் எனக்கே தேவையே இல்லை, எதுவுமே உலக பொருள் தேவையெல்லாம் எங்க அப்பயும் கொடுத்தா கொடுக்காட்டிப்போ. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகமோ அப்படின்னு சொல்லிட்டு நீ நடு பண்ணாலும் பண்ணிக்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க சீட் பெல்ட்டை போட்டாலும் சரி. நான் உலக பொருளை எவ்வளவு வேகமாக சம்பாதிக்கின்றேனோ அவ்வளவு வேகமாக இந்த சிவபொருளையும் சேர்த்தே தீர்வேன்ற கங்கணத்தோட நீங்க உட்கார்ந்தாலும் சரி. இந்த 2ம் தான் யாத்திரை 10ல கலந்து கொள்வதற்காக உங்களுடைய மன தைரியமா இருக்கும். இத சாய்ஸ் 1 நீங்க எடுத்துக்கலாம், இல்ல சாய்ஸ் 2 எடுத்துக்கலாம்.
ஆனா ரெண்டுமே இல்லாம எனக்கு வழி வந்தா மட்டும்தான் எங்க அப்பனை தேடுவேன், என் கையில காசு தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் போய் சம்பாதிக்க போவேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் வருவீங்க, கன்ஃபார்மா நீங்களும் வருவீங்க. உங்களுக்கு நோ சொல்லவே மாட்டாரு. எல்லாருக்கும் கதவு திறந்தா இருக்கு. லேட் ஆயிடும், ஒண்ணும் இல்ல, நீங்க அடுத்த பஸ் தான் பிடிக்கணும். எங்க திருவாசை சிந்தனை பஸ்ல கொஞ்சம் 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 சிரமம் தான். எங்க திருவாசக பஸ்ல கொஞ்சம் சிரமம் தான். ஆக இந்த யாத்திரை பத்துல நமக்கு தெரிய வேண்டிய, யாத்திரை பத்துல நாம கலந்து கொள்ள வேண்டிய மன தகுதி என்பது சிவத்தை பெரும்பொருள் உலகப் பொருள் எவ்வளவு வேகமாக ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு நிகழ்கின்றதோ அவ்வளவு வேகமாக ஈட்டுறதுக்கு முயற்சி செய்யணும். இல்ல அப்படின்னா நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாம் எல்லா பொருள்களையும் தவிர்த்து இன்னொன்னு சொல்ல வந்தேன், பத்திரகிரியார பாதியிலே விட்டுட்டேன். பத்திரகிரியார் முழுசா துறந்துட்டாரு. குருநாதர் சொன்ன ஒரு வார்த்தையில, ஆகா அடுத்த வேலைக்கு சோறு கூட சேர்த்து வைக்க கூடாது, கையில மட்டும்தான் வாங்கணும், சாப்பிடணும், முடிஞ்சு கைய கழுவிடணும், ஓடு கூட வச்சுக்க கூடாது. நினைச்சாரா? என்ன பண்ணிட்டாரு? இந்த நாய் அடுத்த பிறவியில ஒரு பெரிய அரசியாக வந்து அந்த அரசி வந்து அவருக்கு பூர்வ ஜென்மம் ஏற்பட்டு, என்னுடைய குருநாதர் யாரு பத்திரகிரியான்னு சொல்லி வேமா வந்து இடைமருது, நம்மளுடைய இடைமருதுல நேரா உள்ள போக இவரும் கைய பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாராம், அப்படியே யாருக்கு முன்னாடி, குருநாதருக்கு முன்னாடி உள்ள போயிட்டாரு. எங்க? மருது நாயக சுவாமி நம்முடைய இடைமருதுல, திருவிடை மருதூர்ல உள்ள போய் ஜோதியில கலந்துட்டாரு. இப்ப யார் போகல? பட்டினத்தார் போகல, குருநாதர் போல என்ன தேடிட்டு இருக்க, தேடுறாரு. என்ன எனக்கு என்ன இப்ப தகுதி இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சு, சிஷ்யம் போயிட்டான், நான் போக முடியல, என்னாச்சுன்னு தேடும் போது அவருக்கு ஒண்ணு தெரியுது. என்னைக்கு அடிக்கரும்பும் நுனிக்கரும்பும் ஒரு சுவைப்படுகின்றதோ அன்று வரை நீ என்ன பண்ணல, பக்குவம் அடையல, இன்னும் துறவு நிகழல, இன்னும் ஓடுது, மனசு ஓடுது. நாம உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஆனந்த் சொல்லிட்டான் ஏதோ ஓடக்கூடாதுன்ட்டான், இது ஓடாம உட்காருவோமேன்னு உட்கார்ந்தாலும் நாம உட்கார்ந்து இருப்போம். ஆனா மனசு எவ்வளவு ஃபாஸ்டா ஓடும், அது தெரிச்சு ஓடிடும். 15-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது ஓடிட்டு இருக்கோம் மனசு. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஆக்டிங் போடுற மாதிரி, ஆனா என் மனசு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுது. அப்போ சிவத்தை யாவரும் பெறவரும் ஈசன். நீங்க உழைச்சும் பெறலாம், உழைக்காம உட்கார்ந்தும் பெறலாம். உலகத்து பொருளை உட்கார்ந்து பெற்றா இறைவனும் உட்கார்ந்தே பெற்றலாம், பெரிய பெரிய பிரயத்தனம் இல்லை. உலக பொருளை ஓடி உழைச்சு பெற்றா சிவபரம்பொருளையும் ஓடி உழைச்சுத்தான் பெறணும். ஆக யாவரும் பெறவரும் ஈசன் காண்க. எல்லாருக்கும் எந்தரமும் ஆட்கொள்ளும் ஈசன், எந்த தரத்துல இருந்தாலும் ஆட்கொண்டுருவோம். ரைட், சரி. இப்போ உள்ள போயிடலாம், யாத்திரை பத்துக்குள்ள போயிடலாம். அனுபவாதீதம் உரைத்தல் என்பது அனுபவத்தினுடைய எண்ணத்துல அதிகமா போய் உரைத்தல். மணிவாசக பெருமான் எல்லா இடத்திலையும் தன்னையும் சிவத்தையும் தவிர வேற யாரையும் யோசிக்க மாட்டார். அப்படிதான் இருப்பாங்க. தன்னையும் சிவத்தையும் தவிர வேற யாரையும் யோசிக்கவே மாட்டார் மணிவாசக பெருமான். எந்த இடத்துல, சில இடத்துலதான் சொல்லுவார், காலம் உண்டாகவே காதல் செய்கிறீர், ஞானம் ஆழமுண்ட பாண்டிபிரான் மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. ஆழமுண்ட பாண்டிபிரான் மூலபண்டாரம் வழங்குகின்றான், அப்பதான் வாங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுவார். ரொம்ப ரேர் கேஸ். நம்மளை சேர்த்துக்கவே மாட்டார் சாமி. விளையாட்டுக்கே பாத்துறீங்களா? பெரியவங்க பேசுறப்போ, பெரியவங்க எல்லாம் சும்மா விளையாடுறப்போ குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பெரியவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க, கபடி விளையாடுறாங்க, ஒரு பெரிய கஷ்டமான கேம், 2 பேரும் பெரியவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குழந்தை உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க? நானும் வர்றேன் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சு ஒரு தள்ளு, ஏய் போங்கிட்டு அங்க போய் பேசாம உட்கார்ந்து பாருன்னு சொல்லி, அங்க போய் உட்காந்து பாரு, ஃபர்ஸ்ட் முதல்ல பாரு, போ அங்க போய் உட்காரு, உப்புக்கு சப்பானியா உட்காரு, சொல்லுவோமா இல்லையா? உப்புக்கு சப்பானி, அங்க போய் உட்காரு. அது மாதிரி நம்ம எல்லாரையும் உப்புக்கு சப்பானியா தான் வச்சிருப்பாரு. யாரு? மணிவாசக பெருமான் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் பெரியவங்க. யாரு? கொடுக்கிறவரும் பெரியவர், வாங்குறவரும் பெரியவர். கொடுக்கல் வாங்கல யாரு கிடையாது. தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை. கரெக்டா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்னா? தந்தது நின்றன்னை, கொண்டது எந்தனை, சங்கரா யார்கொலோ சதுரர்.
சங்கரா யார்களோ சதுரர். அண்டம் ஒன்றில்லா அண்டம் பெற்றேன் அந்தம் யாதினி ஒன்றில்லா பெற்றது ஆனந்தம். ஒன்று என்பால் சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் எந்தையே ஈசா உடலிடம் கொண்ட யான் இதற்கிலனோர் கைமாறி. சொக்கநாதா யான் இளன் இதற்கு ஒரு கைமாறி சொல்றது. இது மாதிரி ரெண்டு பேரும் டீல் பண்ணிட்டே இருப்பாங்க. பெரியவங்க பேசிட்டே இருப்பாங்க. பெரியவங்க பணம் என்றப்ப குழந்தைங்க போச்சு என்ன பண்ணுவாங்க? எப்ப போய் உட்காருங்க உட்காரு. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? இவங்க டீலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ குழந்தைய தள்ளிட்ட, குழந்தைய சொல்லிட்டு குழந்தை என்ன பண்ணும்? என்னை நீங்க விளையாட்டுக்கே சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படி ஓரமா உட்காந்து அப்படி கண்ணீர் விட்டு அழுதுறப்ப இங்க வார்த்தைங்க நாங்க ஒரு 5 ரூபா தர்றேன், போய் 5 ஸ்டார் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு 2 பேரும் கூப்பிட்டு அந்த குழந்தைய கணத்துல கிள்ளோட இந்த குழந்தைக்கு என்ன பண்ணும்? நம்மளையும் ஆட்டத்தை சேர்த்துட்டாங்க அப்படின்னு. சுவாமி அது போல 51 பதிகத்திலையும் அங்கங்க சேர்த்தவரு யாத்திரை 10ல மட்டும் முழுசா நம்ம சேர்த்துக்கிறோம். யாத்திரை 10ல மட்டும் முழுசா சேர்த்துக்க. வாங்க போகலாம், வாங்க போகலாம், வாங்க போகலாம். ஒரே ஒரு பாட்டுல தான் சொன்னாரு. யாரு? திருமூலர். ஒரே ஒரு பாட்டுல சொன்னார். என்னது? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஒரு பாட்டு தான். எனக்கு என்ன இன்பம் பெற்றதோ அந்த இன்பம் இந்த உலகெல்லாம் பெறட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டாரு, வரல. நமச்சிவாயம் சொல்லுங்கப்பா, போயிட்டாரு. சுந்தரர் என்ன பண்ணாரு? தானே வந்தா வாங்கடா டேய், இனி ஆளை விடுங்கடா சாமிகளா, உங்க மூஞ்சிலே முழிக்கூடாது. தெரியாதனமா இந்த 2 பிள்ளைகளை பார்த்தனால எனக்கு இங்க வந்துட்டேன். உங்க மூஞ்சியிலே நான் முழிக்கல. எனக்கு அப்பா என்ன சொல்றாரு? வெறுத்தேன் மனை வாழ்க்கை, வெறுத்தேன் மனை வாழ்க்கை. போட்டுப்பா சாமி கொடுத்த வாங்கிட்டேன், முடிஞ்சு, என்னுடைய கணக்கெல்லாம் முடிஞ்சு, தூக்கிட்டு போலாம். யாரையும் கண்டுக்கல, ஃப்ரெண்ட கண்டுக்கல, தன்னுடைய நண்பனை கண்டுக்கல, கிளம்பிட்டாரு. நண்பர் என்ன பண்ணாரு? ஐயோ என்னை விட்டு போயிட்டாரு சொல்லி டக்குன்னு அவர் எடுத்து முன்னாடி போயிட்டாரு. யாரு? அவங்க போறப்பெல்லாம் மணிவாசக பெருமான் என்ன பண்றாரு? இன்னும் நமக்காக காத்திருக்காரு. சிவபுர கேட்ல காத்திருக்காரு. வாங்க போலாம், வாங்க போலாம். யாத்திரை பத்து எப்பெல்லாம் பாடும் போதெல்லாம் மணிவாசக பெருமான் வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்க போகலான்னு கையை பிடித்து நம்மளை கூட்டி செல்கின்ற சிவபுரத்திற்காக இன்னும் நம்மளுடைய மணிவாசக பெருமான் இன்றளவிலும் காத்திருக்கிறார். அதுதான் இந்த யாத்திரை பத்து. யாத்திரை பத்துக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகுறப்போ எத்தனை கோடி அவங்கள் செய்தாலும் அவை அத்தனையும் அழிந்துவிடும். யாத்திரை பத்து காதுல கேட்டாலே. யாத்திரை பத்தி யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபதம் என்பது உறுதி. அதனாலதான் இறந்த உடலுக்கு முன்னாடி பாடுவாங்க. ஏன்னா இறந்த உடலுக்கு கேட்கின்ற திறன் இருக்குமா. ஒரு உடல் இறந்து போச்சு அப்படின்னா காதுல கேட்கிற திறன் இருக்கு இல்லையா, அது 6 மணி நேரம் கேட்குமா. கண்ணு இவ்வளவு நேரம் பாக்குமா, அது கண்ணு ஒரு 1 மணி நேரம் பாக்குமா. இந்த மாதிரி காதும் கண்ணும் அந்த திறன் வந்து போயிடாதான். அதனால இந்த உடல் சிவபுரத்துக்கு செல்லணுன்றதுக்காக இறந்தவர்கள் வீட்டுல அந்த உடல் வந்து இறந்த உடனே முதல்ல எடுத்தோடனே பாடுறது என்ன அப்படின்னா, இந்த யாத்திரை பத்து பாடினா கண்டிப்பா இந்த உடல் எங்க போயிடுமா, அந்த சிவபுரத்துக்கு போகும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இறந்ததுக்கு சாகர நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொன்னாலும் வந்து அருள் செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் சிவபெருமான். அவன் எதிரா சான்ஸ் தூக்கிட்டு போலான்னு பார்ப்பான். விட்டெடுத்தாவது பாஸ் ஆகும்பா. என்ன சொல்லுவான்? விட்டெடுத்தாவது பாஸ் ஆகும். இந்த ஜென்மத்தை நீ எப்படியும் படிச்சு முன்னேற போறது இல்ல. விட்டெடுத்து சாமி தெரியல சாமி, விட்டடிக்க தெரியாது சாமி, சாமி விட்டடிச்சாவது பாஸ் பண்றா அப்படின்னு வாத்தியார் சொன்ன. சாமி விட்டு கொண்டு வரல, விட்டடிக்க தெரியாது. அப்ப என்ன பண்ணுவான்? விட்டடி கூட திறமை வேணும். ஆமா, விட்டடிக்க திறமை வேணும். இந்த பையன் விட்டு கொண்டு வரல. நான் பிட்டுனா பிட்டுக்கு மனசு வந்து அந்த பிட்டு இல்ல, எக்ஸாம்ல பார்த்து எழுதுற பிட்டு, அந்த பிட்டு கொண்டு வரல ஒரு பையன். என்ன பண்ணுவார் வாத்தியாரு? பக்கத்து பையனை பார்த்து எழுத சொல்லுவாரு, பக்கத்து பையனை பார்த்து எழுத சொல்லுவாரு. அப்படி கொடுங்க. ஆக சரஸ்வதி அம்மா அருமை அருமை சுவாமி, அருமை. பக்கத்து பையனை பார்த்து, அதுவும் ஒரு கூமுட்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவரே சொல்லி கொடுத்துருவாரு கொஞ்சம். இல்ல அவர் சொல்லி கொடுக்க கூடாது. ஏன்னா அது ரூல்ஸ் அது இல்ல. என்னன்னா நல்லா படிச்ச புள்ள பக்கத்துல போய் உட்கார வைப்பார். நல்லா படிச்ச புள்ள பக்கத்துல உட்கார வச்சு இதை பார்த்து எழுதியாவது பாஸ் ஆகும் பாரு. நல்லா படிச்ச பிள்ளைங்க வேற யாரும் கிடையாது, சிவனடியார்கள் தான். சிவனடியார்கள் பக்கத்துல நின்னா எவ்வளோ பெரிய கூமுட்டையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயம் செய்திருந்தாலும் சரி, அவர்கள் பாடும்போது அப்படியே ரிப்பீட் பண்ணி தப்பு தப்பா ரிப்பீட் பண்ணா கூட அதுக்கு மார்க் போட்டு நம்மளை சிவபுரத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவன் தயாரா இருக்கான். ஒரு சிவனடியார் நல்லவங்க இருந்தா போதும், அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டா போதும், எல்லாரும் ஆல் பாஸ்.
ஒரு கிளாஸ்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் செம்ம டேலண்டடா இருக்காங்கன்னா அவங்க நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க இன்ஜினியரிங்ல நிறைய பார்த்திருப்பீங்க, எனக்கு தெரியல, நான் இன்ஜினியரிங் படிச்சனால சொல்றேன். ரொம்ப கஷ்டம் படிக்கிறது எல்லாமே. படிக்கவே மாட்டான் 10-15 பேர். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் படிக்கவே மாட்டான். அவன் புக்கே தொட மாட்டான். அவன் எக்ஸாம் ஹாலுக்கு நான் நடந்து போறப்போ, அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை மட்டும் சொல்ல அப்படின்வான். ரெண்டே ரெண்டு பிக் கொஸ்டின் மட்டும் நான் சொல்லிக்கிட்டே நடப்பேன். அவன் காதலே கேட்டே போவான். அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுவான், எழுதி பாஸ் ஆகி வந்துருவான். நான் சொன்னேன், எப்படிடா பாசிபிள், என்னடா செஞ்சேன்? நான் கொஸ்டின் எல்லாம் பார்க்கவே இல்லை. கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பார்த்தா நீ சொன்னது மறந்து போயிரு. எனக்கு கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு நான் பார்த்து அனாலிசிஸ் பண்ணா நீ சொன்னது மறந்தோம். நான் போனேன், நீ என்ன சொன்னையோ அது காதுல வாங்கினதை கடன்னு எழுதுனேன். அது கொஸ்டின் இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாது. பேப்பரை மடிச்சு கொடுத்து 2 கொஸ்டின் எழுதுனேன், வந்துட்டேன். மிச்சதெல்லாம் எல்லாத்தையும் அட்டன் பண்ண பாஸ் ஆயிட்டேன். அடியனுடைய சிறப்பை சொல்வதற்காக சொல்லல, அடியவர்களுடைய சிறப்பு. நாங்களும் எப்படியே கண்டிப்பா பாஸ் ஆயிடுவோம் சாமி. அடியவர்களுடைய சிறப்பை சொல்றேன். அடியவர்களும் அப்படித்தான். அடியவர்கள் போற போக்குல சொல்ற பேச்ச காதுல வாங்கி அதை மட்டும் எக்ஸாம் பேப்பர் எதுவும் தேவையில்லை, அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் மனசுக்குள்ள உள்வாங்கி அப்படியே சாமிகிட்ட போய், சாமி இதுதான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காராமே, மணிவாசக பெருமாள் அப்படி உட்கார்ந்தாமே, இப்படிலாம் உட்கார்ந்துருக்காங்களாமே, நானும் ட்ரை பண்றேன் சாமி சொன்னா, ஓகே ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணவே மாட்டான் சாமி. என்ன பண்ணிருப்பாரு, ட்ரை பண்ணிட்டேன் பாஸ். ஏன்னா அவன் நிறைய பேர் இருக்காங்க பின்னாடி, நிறைய பேரை கூட்டணும். ஏதோ 1% பாஸ் பண்றதுக்கு தகுதி இருந்தா கூட உங்களை பாஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம 1% கூட பாஸ் பண்றதுக்கு தயாராக இல்லாம இருக்கோம். முன்னாடி இருந்தோம், இப்ப அப்படி இல்லை. நம்ம எல்லாம் பாஸ் ஆகி பல வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு நம்ம எல்லாம் பாஸ் ஆகி. என்னைக்கு திருவாசக சிந்தனையில அடியவர் கூற்றம் ஒன்ற உடன் கலந்த அடியவர்கள் எல்லாம் பார்த்து கண்களில் நீர் பெருக்கி கால்களிலே விழுந்து அழுது கதறி காமுற்று எல்லாம் செய்த இந்த திருக்கூட்டம், சிவபெருமான் மீது காமுற்று செய்கின்ற இந்த திருக்கூட்டம் என்னைக்கு வந்தோமோ அன்னைக்கு நம்ம பாஸ். குருநாதர் இருக்காரு, அவரை பார்த்து பிட் அடிச்சு பாஸ் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. குருநாதருக்கு எல்லாம் தெரியும், நாம ஏன் படிக்கணும், ஒன்னும் தேவையில்லை. குருநாதர் அவர் பக்கத்துல போய் நின்றுகிட்டோம்னா அவர் என்னெல்லாம் சொல்றாரோ நீங்க பாத்துறீங்களா? கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்றது, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க எல்லாரும். கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க, ஃபேஸ் மட்டும் பார்க்கணும். கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லுவாங்க, பாத்துறீங்களா? அவர் பெரிய மந்திரமா சொல்லுவாரு, ஓம் தத்புருஷாய வித்மஹே சொல்லுவாரு. ஆனா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, டப்புனு எல்லா மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல ஓடிட்டு இருக்கோம். எது ஓடிட்டு இருக்கோம்? பின்னாடி பயங்கரமா நாதஸ்வரம் தமிழ் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். எங்க கல்யாண வீட்டுல ஓடிட்டு இருக்கோம். டப்புன்னு நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, நாதஸ்வரம் தமிழ் எல்லாம் அமைதியா நிறுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, தெரியாதா? எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு, எத்தனை பேர் அனுபவம் இருக்கு. அவர் சொல்லுவாரு, இப்ப ரீசெண்டா நடந்தது. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த எம்பசிக்கு போனோம். அங்க இருக்கிற என்ன சொன்னாருன்னா, அங்க இருக்கிற ஒருத்தர் ருத்ரம் சொன்னாரு. ருத்ரம் நமக்கம் சமக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது எனக்கு தெரியவே தெரியாது. நாங்க என்ன பண்ணோம், அவரு எல்லாம் சொல்ல எடுத்து அந்த லிங்கத்து மேல அரிசி போடுங்க. அவர் சொல்ற வாய் மட்டும் தான் அசையும், வாய் அசையும், அதே சொல்லாது, அதே அர்த்தத்தை சொல்லாது. ஆனா சிவபெருமான் எப்படி எடுத்துக்குவான், இதுவும் அர்த்தம் சொன்னதான் எடுத்துக்குவான். சிவபெருமான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரோடையும் அடியவர் ஒருவர் சொல்லி, அதான் இப்போ குருக்கள் சொல்றாருல, எப்பா கையில இருக்கிற அந்த பொரியல்லி அந்த இதுல போட்டுப்பா, நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுன்றப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? அப்படியே சொல்லுவோமா? சொஸ்தமா சொல்லுவோமா? என்ன சத்தத்துல கேட்காது, அந்த அங்க சத்தம் போயிட்டு இருக்கு கேட்காது. அவர் என்னமோ சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் முடிச்சுட்டோம். புரியுதுங்களா? கடைசியில நமக அப்படின்னு சொல்ற மாதிரி மட்டும் சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். யாத்திரை பத்தினுடைய சிறப்பு அதுதான். குருநாதர் குருகுகளோடு நம்ம யாத்திரை பண்ண போறோம். பெருசா தகுதியெல்லாம் தேவையில்லை. அவர் சொல்றத முழுசா வாங்கணும்ன்றதும் தேவையில்லை. போகணும்ன்ற எண்ணத்துல உட்காந்து கூட்டத்துல கோவிந்தா போடுற மாதிரி என்னத்தையோ ஒண்ணு சொன்னாலும் அந்த சொன்ன வார்த்தைக்கு அவன் முழு பலனையும் தருவதற்கு தயாரா இருக்கான். அடியவர்களுடைய சிறப்பு அதுதான். அடியவர் திருக்கூட்டத்தோட சிறப்பு. நமக்கு என்ன தெரியாட்டினாலும் சரி, நமக்கு என்ன தெரியாட்டினா அடியவர் திருக்கூட்டத்தை உட்காந்து ஒரு பிட் அடிச்சாலும் பாஸ் ஆயிடலாம். அவ்வளவுதான். தப்பா பிட் அடிச்சாலும் பாஸ் ஆயிடலாம். ரெண்டே கேள்விக்கு அவங்க எல்லாம் 100 கேள்வி எழுதி 100 மார்க் வாங்குவாங்க. 100 மார்க் வாங்கினவனுக்கும் என்ட்ரி தான், 35 மார்க் வாங்கினவனுக்கும் என்ட்ரி தான். நமக்கு 35 மார்க் ஈஸி, பாயிண்ட் போலாம். அவங்க எல்லாம் 100 மார்க் வாங்கிட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம போய் தரையில உட்காந்துக்கலாம், அவங்களுக்கு வேணா சீட்டு கொடுக்கட்டும்.
அவங்களுக்கு வேணா சிவபுரத்துல சீட்டு கொடுக்கட்டும், நம்ம போய் தரையில உட்காந்துக்கிறோம். சிவபெருமான் திருவடிக்கு தரையில தர டிக்கெட்டா போய் உட்காந்துக்கிட்டு அவனை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். ஆக நமக்கு யாத்திரை பத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம எல்லாருக்கும் ஈசனை பெறுவதற்கு தகுதி உண்டு. எந்த தரத்திலும் இருப்பவர்களுக்கும் ஈசனை பெறுவதற்கு தகுதி உண்டு. இறைவனை பெறணும்னா, உலக உயலுக்கு ஓடணும்னா சிவத்துக்கும் அதே அளவுக்கு உழைக்கணும். உலகவியலுக்கு உழைக்காம இருக்கணும், சிவம் ஈஸியா கிடைக்கணும்னா உலகத்தை அப்படியே விட்டணும். உலகத்தை அப்படியே விட்டா சிவமும் அப்படியே வந்துருவோம். அந்த மாதிரி இந்த மனத்தோடு நம்ம யாத்திரை பற்றுக்குள்ள செல்றோம். இறைவனுடைய சிவபெருமான், நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அனுபவாதீதம் இதுக்குள்ள நிறைந்திருக்கு. முதல் வரியை மட்டும் பாடிடலாம். எனக்கு இத பாடல தொடங்கி வைக்கலாம். ஏற்கனவே சாந்தி ஆறுமுகம் தொடங்கி வச்சுட்டாங்க, அவங்களே என்னைக்கும் பாடினா நல்லா இருக்கும். அதுக்கடுத்து ஜெயலட்சுமி அம்மாவும் பாடலாம். ஜெயலட்சுமி அம்மா பாடுங்க, 2 பேர் பாடுங்க இன்னைக்கு. சாந்தி அம்மா பாடலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யாத்திரை 10. பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலர்ந்துணர்வாய் ஒருக்கும் வெல்ல கருணையினால் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே. திருச்சிற்றம்பலம். ஆக 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 அருமையான ஜெயலட்சுமி அம்மா, சீர்காழி ஜெயலட்சுமி அம்மா, அந்த பாட முடியுமா சுவாமி? புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள். முதல் பாட்டு தான் சாமி. பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினார் ஆவாயுள்ள பட்டன்வாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டு உடையான் கழல் புகவே. திருச்சிற்றம்பலம். அம்மா கடமை ஏத்திருக்காங்க சுவாமி. அம்மா பண்ணலாம். தென்னாடுடைய சிவனை பற்றி என்ன? பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்ன பட்டன்வாய் ஆட்பட்டீர் வந்து ஒருபடுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே. நிறைவாக நம்ம அம்மா, நம்மளுடைய பிரேமம்மா அவர்கள் நிறைவா அவங்க பாடனோட நம்ம நிறைவு செஞ்சோம். பிரேமம்மா சுவாமி எழுந்தருளுங்க. திருச்சிற்றம். ஓவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமே ஓவாதுள்ளம் கலர்ந்துணர்வாய் ஒருக்கும் வெள்ள கருணையினால் என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. அருமை அருமை. அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னா, இவ்வளவு காலமாக நாம் சிவபெருமானிடத்தே கொண்ட அத்தனை விஷயங்களும் தெரிந்து கொண்டு செல்லுகின்ற இடம் இதுதான், நாம் எல்லாரும் இங்கத்தான் போகணும்னு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக முழுவதுமாக அறிந்து கொண்ட மணிவாசக பெருமான் உரைக்கிறாரு.
தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் கொட்டி நம்ம போறோம். அதாவது ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படைன்னா என்னது? தான் ஒரு இடத்துல பரிசு வாங்கின உடனே அந்த பரிசு, இப்ப நான் ஒரு இடத்துக்கு போனேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் வாழ்நாளுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒருத்தன் கொடுத்துட்டான், நீ போய் அங்க அவன்கிட்ட பாடி பரிசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுறது ஆற்றுப்படை. ஆனா இவர் என்ன பண்றாரு, நான் பரிசு வாங்கிட்டேன், எல்லாம் முடிஞ்சு, நீ போய் பரிசு வாங்கிக்கன்னு சொல்லல. சொன்னா அது கண்டிப்பா எங்க போகும்? நேரா சாக்கடையில போய் விழுந்துரும். இது நேரம் இதுக்கு ஒழுங்கா தெரிஞ்சாதான் எனக்கே போய் வாங்கிருக்குமே பரிசு. இது நடக்க தெரியாத பிள்ளை, தத்தக்கா புத்தகம் நடக்கிற பிள்ளை, இதை போய் நீ போய், அப்ப என்ன பண்றாரு, கையை பிடிச்சிட்டு என் கூட வாங்க, உனக்கு நான் பரிசு வாங்கி தரேன். சிவபெருமானுடைய உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்க முடியாத பரிசு சிவபரிசு தான். அந்த சிவபரிசு உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த யாத்திரை 10. ஆகவே ஒவ்வொரு பாடலிலும் சிவபரிசு, சிவமே நமக்கு பரிசாக, சிவபுரமே நமக்கு பரிசாக கிடைக்கின்ற விஷயமாக நிகழ்வதனாலே இது யாத்திரை 10. தெரியல குருநாதர் ஏன் இதை வேகமா வச்சாரு, இதை ஏன் நான் யாத்திரை 10 கொஞ்சம் தள்ளிதான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா குருநாதர் யாத்திரை 10 தான் நீங்க சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் அதுக்கு குருநாதருக்கு தான் தெரியும். அதனால இனி வருகின்ற அமர்வுகள்ல யாத்திரை 10 பார்க்கலாம். முதல் வரியை மட்டும் இன்னைக்கு பாக்குறோம். பூவார் சென்னி மன்னன் எம். இறைவனுடைய திருமுடி அப்படின்னு எப்பயுமே இறைவனை திருவடியிலிருந்து திருமுடிக்கு செல்வதுதான் மரபு, அப்படிதானே? இறைவனை பாதாதி கேசமாக வருணிப்பதுதான் முறை. இறைவனை திருவடிதான் முதல்ல பார்க்கணும், இறைவனோட திருமுடி முதல்ல பார்க்க கூடாது. தெரியும், இறைவனை பார்க்கும்போது கீழே குனிஞ்சு அவன் திருவடியைத்தான் முதல்ல பார்க்கணும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா திருவடியை பார்க்கறதுக்கு போய் தள்ளி விட்டுருவாங்க. அவளுடைய மகத்தை தான் பார்த்தேன். அப்ப திருவடி நம்ம என்னைக்கு பார்க்க தள்ளி விட்டுருவாங்க எல்லாரும். கீழே குடிச்சு நான் போய் அவர் காலை தேடுறதுக்குள்ளேயே தள்ளி விடுவான். அந்த சந்திர மண்டல தரிசனம், அந்த சந்திர வதன தரிசனம், பச்சை பசுங்களியை கைகளிலே ஏந்தி பவளவாய் கரத்தலாக நின்று காதிலே குலையும் தோடும் போட்டது போல அவருடைய முகமும், நெற்றியிலே சந்தன குழம்பும், அதிலே திகழ்கின்ற குங்கும திலகமும், அன்னை பராசக்தி அந்த சிரித்த முக வடிவழகும் பார்க்கும்போது சாப்பாடே தேவையில்லை, போப்பா இன்னைக்கு அவ்வளவுதான். எத்தனையோ நாள் சாப்பாடு இல்லாத நாட்கள்லாம் போயிருக்கேன், சாப்பிடுறதுக்கே வழி இருக்காது சில நாட்கள்லாம். அந்த நாட்கள் போயிட்டு அம்மா பார்த்துட்டு அந்த நிறைவுல அப்படியே தூங்குற நாட்கள்லாம் உண்டு. அவ்வளவு நிறைவு இருக்கும் அவளை பார்த்தா. அவ்வளவு அப்படி இறைவனுடைய திருவடிவலகை பாதத்தை சொல்றதை விட்டுட்டு முடியில இருந்து முடிய சொல்றாரு. பூவார் சென்னி மன்னன் எம், அவனுடைய திருவடியத்தானே சொல்லியிருக்கணும். போன பாட்டுல என்ன பார்த்தோம், போனது என்ன பார்த்தோம் சாமி, போன இது நம்ம என்ன பதிகம், நம்ம திருப்புவள்ளி எப்படி தொடங்குறாரு, இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமும் திருவடி. அங்க திருவடியில தொடங்குறாரு, இங்க திருமுடியில தொடங்குறாரு. என்னன்னா இதான் முடிவு முடிஞ்சு கூட்டி போறாருல்ல. அவர் காலு கீழெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம எங்க போறோம், கிளைமேக்ஸ்ல போய் நின்னா என்னதான் போடுவாங்க, கிளைமேக்ஸ்ல போய் படம் ஓடிட்டு இருக்கு, அது என்னைக்கும் ஓடி முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ்ல போனா எண்டுன்னு தான் போடுவாங்க, எண்டுன்னு. இறைவனுடைய திருமுடி எண்டு ஒண்ணும் இல்ல, யாத்திரை 10 வந்துட்டீங்க, எண்டு உனக்கு, அவ்வளவுதான். இனிமே எண்டு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு. அவன் திருமுடிக்கு வந்துட்டேன். நான் எங்க இருந்து ஆரம்பிச்சேன், அவனுடைய திருவடியில இருந்து ஆரம்பிச்சேன். நானு எல்லா பாட்டுலையும் பாடி 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 கடைசியில என்ன வந்துட்டேன், திருமுடிக்கு வந்துட்டேன். அதனாலதான் பூவார் சென்னி மன்னன், இறைவனுடைய திருமுடிக்கு வந்துட்டார். நம்ம ஒரு செய்தி, அபிராமி பட்டர் இருக்காருல்ல, அபிராமி பட்டர் சக்தி உபாச்சகர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அமர்ந்து அம்பாளுடைய திருவடியிலிருந்து அப்படியே மேல மேல அப்படியே போவாங்க. எப்படி போவாங்கன்னா, சந்திரன் அப்படியே ஒரு கலையா வளருது இல்லையா, சந்திரன் ஒரு கலையா வளருது இல்ல, அது மாதிரி சோடச கலா பிரசாதம்னு அதுக்கு பேர். சோடச கலா பிரசாதம்னு பேர். சோடச கலான்னா 16 கலைகளாக அன்னையை பிரிச்சிருவாங்க. அன்னை பராசக்தியை 16 கலையா பிரிச்சு அவளை தியானிப்பாங்க. அவ அப்படியே ஒரு கலையா, எப்படி நமக்கு சந்திரன் ஒன்னும் கிடையாது, டெய்லி சந்திரனை பாக்குறீங்கல்ல, அன்னை பராசக்தியினுடைய வடிவம். முழு சந்திரனை பாக்குறோம்ல, அதுதான் அவருடைய பூரண சந்திரன், பூரண வடிவம். அதை இவங்க மனசுலயே உட்கார்ந்து அவ பாதத்தை நினைக்கும் போது பிரதமை, அவருடைய கணுக்கால் வரும்போது துவிதியை, அவருடைய முழந்தால் வர்றப்போ 3வது நாள் திருதியை, சதுர்த்தி, சஷ்டி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி,
திரையோதசி, துவாதசி, ஏகாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, முழு பூரண பௌர்ணமி அப்படின்னு அவர் உட்கார்ந்து மனசுலயே அன்னை பராசக்திய அப்படியே பாதாதி கேசமா அப்படியே அவர் வளர 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 அப்படியே வளர்ந்துகிட்டே வர அன்னை உள்ளுக்குள்ள என்ன பண்றா, அவருடைய அன்பு பக்தியினால அந்த சக்தி வந்து அப்படியே சக்தி வந்து உருக்கொண்டு அப்படியே வளர்ந்துகிட்டே வரா, வெண்மையாக அப்படியே வளர்ந்து 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 அப்படியே முழுசா நிக்கிறா. அந்த நேரத்துல வந்து கேக்குறாங்க, அந்த நேரத்துல வந்து கேக்குறாங்க, எப்பா இன்னைக்கு என்ன திதி? அன்னைக்கு பூரண அமாவாசை. அவரு கண்ணுல உள்ள யார பாத்துட்டு இருக்காரு? அன்னை வளர்ந்துகிட்டே இருக்கா. அன்னை வளர்ந்து முழு பூரண சந்திரனா அவர் 16 சோடச கலையில நிக்கிறாங்க. சோடசதான் 16ன்னு அர்த்தம். சோடசனானது 16ன்னு அர்த்தம். சோடக்ஷம் அப்படின்னா 16. அப்ப சோடக்ஷ நிலையில அவ அன்னை நிக்கிறா, சோடக்ஷியாக நிக்கிறா. அப்படியே பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு பௌர்ணமின்றார். எங்க உள்ள பார்த்ததான். அதனால அவர் வெளில என்ன சொன்னாரு, ஒரு அந்தணன் திதி தப்பா சொல்லக்கூடாது. சொன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்தணன்னா யாரு? அவங்க கோவில்ல இருக்கிற அந்தணர்கள் திதி தப்பா சொல்லக்கூடாது. அதுதான் படிச்சிருக்கோம். ஏன் தப்பு தப்பா திதி சொன்னா என்ன ஆகும்? மொத்த பழக்கவழக்கமும் மாறிடும். மொத்த பழக்கவழக்கமும் மாறிடும். எல்லா விஷயத்தையும் பிரச்சனை ஆயிடும். திதி தவறா சொன்னா தண்டிக்கு விடணும். அதனால தண்டிக்கிறதுக்காக யாரு வந்தா? தரக்கோச்சி மன்னன் நெருப்பு ஊத்திக்கு தண்டிக்க. அவன் செஞ்சது கரெக்ட் தான். இவர் என்ன சொல்றாரு, நான் செஞ்சதும் கரெக்ட்ன்றார். யாரு? அபிராமப்பட்டர் என்ன சொல்றாரு, நான் செஞ்சதும் கரெக்ட். நான் உள்ள பார்த்து சொன்னேன் 16. நீ 14 காலையில தான் இருந்த, அம்மா பாத்துக்கிறார். நீ 14, நான் சொன்னது உண்மை, நான் சொன்னது உண்மைதான். அம்மா சொல்றா, டேய் ஒழுங்கா திதி சொல்ல மாட்டியா? அம்மா போமா, நான் உள்ள பார்த்து சொன்னேம்மா, நீ வெளியே பார்த்து சொல்ற, நான் உள்ளதான் பார்த்து சொன்னேன். பாடுறார் அன்னை அபிராமி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஒரு பாடலாக பாடுறாரு. கொஞ்சமா இருந்தது. பார்த்தா இவரு சோதிச்சுதான் பார்த்தா, இவன் பின் வாங்குறானா? இல்ல வெளியில இருக்கிறத சொல்லிடுவோம். ஆமா இன்னைக்கு வந்து அமாவாசை தான் சொல்லிடுவோம். பின்வாங்க பார்த்தா, என்னையே சுட்டரிச்சாலும் வரல, உள்ள நான் உன்னை பார்த்துட்டேன், நான் சொன்னது கரெக்டு தான். அவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா, உள்ள இருந்து நான் தான் பௌர்ணமியா வந்தேன்னு தன்னுடைய தாடகத்தை நான் தான் பௌர்ணமியா வந்து தூக்கி எறிகிற முழு பூர்ணச்சந்திரன் வந்து அவன். அது போல எப்படி அபிராமிப்பட்டர் பாதத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அவருடைய சோடக்ஷ நிலையாக முழு பூரண பௌர்ணமியை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ, அது போல நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு காலை மட்டும் ஸ்டார்ட் பண்ண பெருமான் கடைசியாக வளர்ந்து அவனுடைய சென்னியை பார்த்த இடமாக அமைந்ததுனால பூவார் சென்னி மன்னன் அப்படின்னு தொடங்குறார். இறைவனுடைய சென்னி எப்படி இருக்கான், அவனுடைய திருமுடி எப்படி இருக்கான்? இந்த ஒரு வார்த்தையோட நிறைவு செய்யறேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சு. இந்த இறைவனுடைய சென்னி எப்படி இருக்கு அப்படின்னா, அவனுடைய சென்னி தலை எப்படி இருக்குன்னா பூக்கள் நிறைந்ததாக இருக்கான். பூவார் சென்னி. யார் சொல்றா? யார் சொல்ற அந்த பாட்டை? யார் பாடுறா? மணிவாசகர் பாடுறாரு. மணிவாசக பெருமான் பாடுறாரு. என்ன, ஏன் அப்படி பாரு? ஏங்க, சிவபெருமானுடைய திருமுடியை பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா உலகத்துல? சிவபெருமானுடைய திருமுடியை பார்த்தவங்க யாராவது இருக்கா? அவன் திருமுடியை பார்க்கணும்னா அவனை விட உயர்ந்தவனாக இருக்கணும், அப்படித்தானே? உங்க தலை எனக்கு தெரியுது என்ன அர்த்தம்? உங்க தலை தெரிஞ்சா கூட பரவாயில்ல, இந்த இடத்துக்கு சென்னியில பூ இருக்குன்ற நான் பார்த்தா மட்டும்தானே சொல்ல முடியும். உங்களை விட உயர்ந்தவங்களா இருந்தா மட்டும்தானே சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? உங்களோட உயரம் இருந்தா தலையில பூ இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியும். கீழே நின்னா பார்க்க முடியுமா? சிவனடியார்கள் யாருன்னா பெருமையால் தம்மை ஒப்பார், பேணுவதினால் எம்மை பெற்றார். பெருமையால் தம்மை ஒப்பார். சிவபெருமான் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? சுந்தரகிட்ட சொல்றாரு.
ஐயா வெளியில கூட்டு கலவரம் நடக்குது, நான் அதோ கும்பிடாம வந்துட்டேன், அவங்கள கலவரம் நடக்குது, நான் வெளியே போகணும், ஏதாச்சும் சொல்லு. அவங்க ஓ உனக்கு தெரியுமா ஆரூர பெருமான் சொன்னாரு, அவங்க யார் தெரியுமா, வெளில இருக்கிறவங்க பெருமையால் தம்மை ஒப்பார். தம்மை ஒப்பான்னு சொல்றது போல என்னை ஒப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. சிவபெருமான் பெருமையால் என்னை வைப்பார், எனக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. சிவபெருமான் சொல்லுவாரு பெருமையால் தம்மை, அவங்களுக்கு பெருமை நான் கூட இல்லைன்ற. சிவனடியார்களுடைய பெருமைக்கு நான் கூட சமமாக முடியாது, பெருமையால் தம்மை, அவர்களுக்கு அவர்கள்தான் ஒப்பு, சிவனடியார்களுக்கு சிவனடியார் தான் ஒப்பு. பேணுவதினால் எம்மை பெற்றார், முக்கியமான செய்தி, பேணுவதினால் எம்மை பெற்றார், பேணுவதினால் எம்மை பெற்றார். பேணுதல்னா யார் அப்படின்னா தாய் செய்வதுதான் பேணுதல், தாய் செய்வதுதான் பேணுதல். சிவபெருமானை பேணி யார பெத்துக்கிட்டாங்களாம், சிவபெருமானையே பெற்று விட்டார்களாம். பெத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம், உன்னை நான் பெத்ததுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பெத்ததுன்னா என்ன அர்த்தம், பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், பேணுவதனால் எம்மை பெற்றார். அவர்கள் பார்த்து டெய்லி காலையில இருந்துச்சா சாப்பிட்டியாப்பா சாப்பாடு, குளிச்சியாப்பா பால் அபிஷேகம், எப்பா ட்ரெஸ் போட்டியாப்பா ட்ரெஸ், எப்ப உனக்கு காது குளிர ஒரு பாட்டு, உனக்கு அப்படியே சாம்பிராணி போக அப்படின்னு குழந்தைய போட்டு தாளாட்டுற மாதிரி இருக்கிறதுனால சிவனடியார்கள்லாம் யாரு, பேணுவதினால் எம்மை பெற்றார். சிவனடியார்கள்லாம் யாரா, சிவபெருமானுக்கு யாரா, அம்மா, தாய் தந்தையரா, தாய் தந்தையரா. அவர் சொல்றாரு, சிவபெருமானே சொல்வதாக சேக்கிழார் பெருமான் பதிவு செய்யறாரு. சிவபெருமானே என்ன சொல்றாரு, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணுவதினால் எம்மை பெற்றார். என்ன பெற்றிருக்காங்கப்பா, என்னையே அவங்க பெற்றிருக்காங்க, அப்ப எனக்கு யார் அவங்க, எனக்கு யார் அவங்க, அம்மா அப்பா. அப்போ என்னை விட பெரியவங்க அவங்கனால அவங்க போத போய் பாடுப்போம், சாமி நீ வா சாமி வெளியில வந்து பாடு. என்னையே புறகன்ட்டாங்க. சைவத்துக்கு சிவபெருமானையே புறகன்னு சொல்லக்கூடிய இடம் உலகத்துல எங்கேயாவது இருக்குமா, சொல்ல முடியுமா? மற்ற சமயத்துல இத செய்யறேன்னா கிறிஸ்தவ மதத்துல இயேசுநாதரை தள்ளி வைக்கிறேன் சொல்ல முடியுமா? இங்க சொல்றாங்க சைவத்துல நீ சுந்தரருக்கு நீ சப்போர்ட் பண்ணா உன்னையும் தூக்கி தள்ளி வச்சிருவேன்ற. நீயும் சைவத்துக்கு சைவமே அவனாலதான் வந்தது, சைவமே அவன. ஏன்னா ஏன் அந்த 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 உரிமை வந்ததுன்னா அவனோட அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் நீ யாரு உனைய வீட்டை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு சொல்ல முடியும். அம்மா அப்பா தானே சொல்ல முடியும், வீட்டுக்குள்ள வராத, வீட்டை விட்டு தள்ளி வைக்கிறேன், உனக்கு 30 நாள் இந்த பிள்ளைக்கு அண்ணன் தண்ணி படம் கூட நாட்டாம படத்தை சொல்ற மாதிரி இந்த பிள்ளைக்கு நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்ற மாதிரி சிவபெருமானை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லணும்னா அவங்க அம்மா அப்பாவா தான் இருக்க முடியும். அவங்க அம்மா அப்பா தான். தயவு செய்து இனிமே சிவபெருமானுக்கு தந்தையிலி தாயுமிலின்னு சொல்லாதீங்க. அத்தனை சிவனடியார்களும் சிவபெருமானுக்கு தந்தைகள். அப்போ சிவன் வர்றாரு, சிவன் கால விழுவீங்களா சிவனடியார் கால விழுவீங்களா? ஏன் இப்பேற்பட்ட பிள்ளைய பெத்தவங்க நீங்க தானப்பா அப்படின்னு பெத்தவங்க காலில தான் விடுவோம் எல்லாரும். இப்பா இவ்வளவு பெரிய பிள்ளைய பெற்றிருக்கேப்பா, அப்புறம் தான் அந்த பிள்ளை காலில் விடுவோம். இப்ப யாருமே பெற முடியாத ஈசன், யாவரும் பெறவர ஈசனை போய் பெற்றிருக்கின்றீர்களேன்னு திருவடியில விழுந்து வழங்குவோம். அதனால சிவனடியாரின் சிறப்பு. அப்படி சிவனடியாராக நின்று தன்னை குழந்தையாக சிவபெருமானை பார்த்தனால சிவனுடைய திருமுடியை பார்த்துட்டார். யாரு, நம்முடைய மணிவாசக பெருமான். சிவத்தை கொஞ்சிறாரு, அப்படியே தாளாட்டுறாரு. கற்றாவின் மனம் போல கசிந்து உள்ளுருகுவேன்றாரு. கற்றான என்னது, கன்று ஈண்ட பசு. இவர் பசுவா, சிவன் யாரா? இவர் பசுவா, சிவன் யாரா? கன்றான். யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? மணிவாசக பெருமான் சொல்றாரு, நான் கன்று கண்ணைக்கு போட்ட தாய்கிட்ட அந்த குழந்தைய கொடுக்காம விட்டுதான் வச்சவங்க. அவ்வளவு பிரசவ வேதனை தாய் பெற்றிருப்பா, குழந்தைய காமிக்கிறது கொஞ்சம் லேட்டா காமிச்சானே கேட்டா அவ்வளவு கோவப்படுவான். அந்த குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு அந்த அத்தனை வேதனையும் போயிடும். அது போல கற்றாவின் மனம் போல கசிந்து தன்னை தாயாகவும் இறைவனை சேயாகவும் சொன்ன நிறைய அருளாளர்கள்ல இவரும் ஒருத்தர். மணிவாச நாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, தன்னை தாயாகவும் சிவபெருமான சேயாகவும் சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல. அதனால இறைவனுக்கே தாயாக நின்ற காரணத்தினால மணிவாசக பெருமான் அவருடைய சென்னியை பார்க்கிறாரு. அந்த சென்னி எப்படி இருக்குன்னா பூவார் சென்னி. அவன் எனக்கு குழந்தை கிடையாது, அவன் யாரு, மன்னன், எனக்கு மன்னன், என்னுடைய மன்னன். குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவான், நம்ம வீட்டு பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவோம் சாமி, ஆம்பளை பையன் என்ன சொல்லுவோம், ராஜா தங்கமே ராசாத்தி சொல்லுவோமா இல்லையா? பொம்பளை பிள்ளையா இருந்தா ஏ ராசாத்தி தங்கம்
பையனா இருந்தா ராசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்றாரு. பூவார் சென்னி மன்னன் எம் அப்படின்னு முடிக்கிறது. அவனுடைய சென்னி முழுக்க பூக்கள் நிறைந்ததாக இருக்கு. அது என்னென்ன பூக்கள் இருந்ததுன்னு அடுத்த அமர்வுல பார்ப்போம். அவன் சென்னியில என்னென்ன பூக்கள் இருந்தது, அவனுடைய சென்னி எப்படி இருந்துச்சு, அவனுடைய திருமுடி சிறப்பினுடைய அழகெல்லாம் வருகின்ற அமர்வுகள்ல தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் சீட் பெல்ட் பத்திரம், சீட் பெல்ட் பத்திரம். சிவபுரத்துக்கு போறோம், சீட் பெல்ட் பத்திரம். சீட் பெல்ட் என்பதனுடைய மனத்தினுடைய ஓட்டம் தான் சிவபெருமானுக்கு அடைக்கலமாக வேண்டும் என்ற ஓட்டம். 5 பைசா செலவு இல்லாம திருக்கைலாயம் போறோம், குற்றாலம் போறோம், அடுத்து நம்ம சிதம்பரம் போறோம், மதுரை அம்பதி போறோம், எத்தனை ஊர் போகணுமோ போறோம். இந்த 10 பாட்டுக்குள்ள அத்தனை ஊருக்கும் போறோம். எந்த ஊர் 274 சிவாலயங்களையும் இல்லாத சிவபுரத்துக்கும் போக போறோம். தெரியல குருநாதர் குருவருள், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே திருச்சிற்றம்பலம். ஆகவே இந்த அளவில் இந்த யாத்திரை 10 அப்படிங்கிற பதிகத்தை தொடங்கி இருக்கோம். பெருமான் பெருங்கருணை எல்லாருக்கும் இனிமையான அந்த இரவு நிகழ்வு நிகழட்டும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். யாரும் போயிட வேணாம். கண்டிப்பா 2 நிமிடம் இருந்து அனுபவத்தை கேட்டுட்டு போகலாம். 2 நிமிடம் தான், 5 நிமிடத்துக்குள்ள முடிச்சிருவோம். கண்டிப்பா எல்லாரும் இருந்து கேட்டு போனோம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் நிறைவு பாடும். நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மழி வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குருவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவசிவ மாயை நீங்கிய உடனே இறைவனுடைய திருவடி தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய பூவல்லியில 20 மாயைகளை நீக்கிய உடனே சிவபுரத்துக்கு வழி கிடைச்சிருச்சு. சிவபுரத்துக்கான அந்த பஸ்ல ஏறி உட்கார்றதுக்கான பெரும் வாய்ப்பு கிடைத்தது என்பது எவ்வளவு தொடர்புடையதாக அமையுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லலாம், ரொம்ப விரித்து சொல்ல வேண்டாம். ஓரிரு வார்த்தைகள், 5 நிமிடங்கள் தான் டைம் நமக்கு. யாராவது அடியார்கள் பேசணும்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் கரம் இன்னைக்கு புதிதா வந்த அடியார்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். யாராவது வந்தாங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்த விட நம்ம ஐயா வந்திருக்காங்க. ஐயா வரதே பெரிய விஷயம். நம்ம ஐயாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஐயாவோட வார்த்தை கேட்கறதுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாங்க எங்களுடைய சைவ சிங்கம்னாலே அசைவம் தான் நார்மலா, ஆனா இது சைவத்துக்கே சிங்கம். அந்த சைவ சிங்கம் வாங்கிய தேவசேனாதிபதி ஐயா முடிஞ்சதுன்னா ஐயா எங்கிட்ட பேசலாம் ஒரு வார்த்தைகள். ஐயா தேவசேனாதிபதியா சுவாமி. சிவாய நமங்க ஐயா. கேக்குதுங்களா? சிவாய நம. யாத்திரை 10 தொடங்குறீங்க அப்படின்னு பார்த்த உடனேதான் நான் சரி இந்த இது கலந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இதனுடைய கிளைமேக்ஸ் இங்கதான் இருக்கு. நாம எல்லாரும் யாத்திரை போக தயாராக இருக்கிறோம், சிவபுரத்திற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முன்னுரையோட தொடங்கி இருந்தீங்க. குருவோட அருள் தான் இதுன்னு நாம நினைக்கிறோம். ஆக நாம் செய்த தவம் இன்னைக்கு வகுப்புல கலந்து கொண்டது. அதே போல பத்திரகிரியார், பட்டினத்தார் ஆகியவற்றை ரொம்ப சிறப்பா சொல்லி இருந்தீங்க. காரைக்கால் அம்மையார் எம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதால் தான் அந்த பேணுதல் அப்படிங்கிறதுனால பேணுதலால் எம்மை பெற்றார். ஆக சிவபெருமானுக்கே தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்தி நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் நினைக்க வேண்டும். அறம் திருவள்ளுவர் சொல்லும் போது அறத்தை 2 வகையா பிரிக்கிறார். ஒண்ணு இல்லறம், இன்னொன்னு துறவரம். ஒண்ணு அதிக பற்றோட இருந்து இல்லறத்தை நடத்துறது, இன்னொன்னு பற்று இல்லாம இருக்கிறது துறவரம். ஆக 2மே அறம் தான். நமது தமிழர்களுடைய இதுலயே அதிக பற்றோட இருந்து குடும்பத்தோட இருந்து குழந்தை குட்டிகளோட நம்ம இறைவனை அடையிறது ஒரு நிலை, இது இல்லறம். அது முழுவதும் வேணாம். நம்ம பத்திரகிரியார் சொன்ன மாதிரி நான் கையிலேயே தான் நான் உணவு வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போற நிலை, அது துறவரம். ஆக 2 நிலைகளிலும் நீங்க சொன்னது போல உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றிற்காக ஓடி ஓடி தேடி இறைவனையும் நாம் அப்படி தேடினால்தான் அவன் கிடைப்பான் என்பது இந்த இல்லறத்தோடு சேர்த்துக் கொள்வோம். துறவரம் என்பது முழுமையாக அனைத்தையும் துறந்து
நாம் பெறுவதற்குரிய முக்தி நிலையை அடையலாம் அப்படிங்கிறதையும் ரெண்டையும் சிறப்பா சொல்லி இருந்தீங்க. ஆக 2 அறங்கள்ல நமக்கு எது எளிமையாக இருக்கிறதோ, ஏன்னா எல்லாரும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி முட்டிட்டு நாளை காலையிலேயே துறவரம் பூண முடியாது அப்படிங்கும்போது அதனாலதான் ஔவையார் சொன்னாங்க, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, துறவரத்திற்கு அடிப்படையே இல்லறம் தான். ஆக இல்லறம் முடிந்து முழுமையாக அனுபவித்து எல்லாவற்றையும் பார்த்த பிறகுதான் நாம துறவரத்தையே மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த 2 நிலைக்குமே சிவபுரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சிறப்பா சொன்னீங்க. ஆக நமக்கு எந்த தகுதியும் இல்லை, எல்லா விதமான உயிரினங்களுக்கும் இறைவன் தயாராக இருக்கிறான், கொடுக்க தயாரா இருக்கிறான். ஆனா நாம பெறுவதற்குரிய தகுதியை வளர்த்துக் கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம சிந்தனைக்குரிய செய்தி. ஆகவே யாத்திரை பத்தில் கலந்து கொண்ட எல்லோரோடும் நாம் சிவபுரத்திற்கு செல்ல இருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் கடைசியா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆக அவர் நமச்சிவாயவே முடிச்சாரு, மாணிக்க வாசகர் நமச்சிவாயன் தொடங்கினார். அது உண்மையிலேயே ஒரு உச்சிய குலுக்கிற மாதிரி இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த 2 பேர்த்துக்கும் உள்ள அது சரியை, இது ஞானம். ஆக ஞானத்தினுடைய உச்சியில தான் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு தொடங்குறாங்க. அதே மாதிரி நாதம் தாழ் வாழ்கன்னு இறைவனுடைய திருவடியில நம்ம சிந்திக்கிறோம். ஆனா இந்த யாத்திரை பத்துல சென்னியில இருந்து தொடங்குறோம். ஆக திருவடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து யாத்திரை பத்துங்கிற திருவடியை சென்னியில ஆரம்பிக்கிறார். அப்படிங்கும் போது உண்மையிலேயே மாணிக்க வாசகர் திருவாசகத்தை இந்த இப்போ இருக்கிற வரிசைப்படி பாடவில்லை. சிவபுராணம் முதல்ல பாடினாருங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஆனா சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டு சிவபுரம் செல்வார் அப்படின்னு யார் ஒருவர் அதனுடைய உணர்ந்து சொல்லுவாரோ அவர்கள் சிவபுரத்தை செல்வார். அது எல்லோரும் நாம பணிந்து இருக்கிற மாதிரி நாம சிவபுரத்துல இருப்போம் என்று சொன்னதுனாலே திருவாசகத்தினுடைய இந்த யாத்திரை பற்றி அனைவரும் படித்து இன்புற்று அதன்படி வாழ வேண்டிய ஒரு செய்தி என்பதை இந்த நேரத்தில சொல்லி அனைவரும் எல்லா சிறப்புகளையும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த அனைத்து அடியார்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாய்ப்பு இருந்ததுன்னா அடியார்களுக்கு ஒரு சின்ன திருமுக தரிசனம் மட்டும் கொடுங்க. நமச்சிவாயம். ஆக ரொம்ப தவம் செய்திருக்கோம். இன்றைய தினம் ஐயாவோட அந்த திருவாக்கினாலேயே இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. தவம் ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப மகிழ்ச்சிங்க பெருமானே. இன்னும் ஒரே ஒரு அடியோருக்கு வாய்ப்பு, அவர்களுக்கு யாராவது தோக பேசலாம். அடியார் ராகவன் சுவாமி ஐயா அதை சொல்ல வராங்க. நமச்சிவாயம். திருவடி வணக்கம் சாமி. சிவாயம். அதாவது திருப்பூ அள்ளி அதை முடிந்து நாம் தொடர்ந்திருப்பது குருநாதருடைய பெரும் கருணை. நமக்கு யாத்திரை பத்து என்கின்ற இந்த விஷயத்தை குருநாதர் கொடுத்திருக்காரு. அதாவது அனுபவ வழி அனுபவ அதீதம். அந்த அதீதம் என்பது எப்படி நமக்கு உயர்ந்த ஒரு பொருளை நமக்கு தருகின்றதோ அந்த மாதிரி மாணிக்க வாசகருடைய எல்லா அனுபவத்தையும் ஒன்றாக திரட்டி அந்த அனுபவத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய அதீதத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அதீதம் எப்படிப்பட்ட அதீதம் என்றால் இறைவனுடைய திருவடி, அதுதான் அவருடைய அனுபவம். அந்த அனுபவத்தை தாண்டி இருக்கக்கூடிய அதீதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இந்த பாடல்ல மணிவாசக பெருமான் தானே குருபீடத்தில ஏற அமர்ந்து இந்த ஆன்மாக்கள் ஒவ்வொருவரையும் வாங்க வழிநடத்தி இறைவனுடைய திருவடிக்கு கூட்டி செல்வதாக அமையக்கூடிய இந்த பாடல். நாம் இப்போ ஒரு 0ல இருக்கோம். ஒரு 10 கிலோமீட்டர் போயிருந்தோம் அப்படின்னா திருப்பி 10 கிலோமீட்டர் வந்தோம்னா 0 இடத்துக்கு வந்துடலாம். 40 கிலோமீட்டருக்கு போயிருக்கோம் அப்படின்னா திருப்பி 0வுக்கு வரணும்னா 40 கிலோமீட்டர் திரும்பி வரணும். அந்த மாதிரி நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகத்தை விடுறோமோ அவ்வளவு கடவுள் இறைவனுடைய திருவடி நமக்கு கிடைக்கும். நான் என்பது அழிந்து அங்க உள்ளார சிவம் அமர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த யாத்திரை பத்து அமைகின்றது. அதற்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் அம்பாளை பத்தி சொல்றப்போ
நாம் இது உலக வாழ்க்கைக்குமே நாம் இறைவன் கிட்ட சுவாமி எனக்கு இதுதான் அதுதான் சொல்லி நம்ம வேண்டுறப்போ நாம் இறைவன் நமக்கு அதை தந்துட்டாரு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கறத நமக்கு உறுதி கொள்ளு. நம்ம வந்து அதை தற்சோதனை பண்ணணும். அந்த அம்பாள் அவ்வளவு சக்தியா இருக்கக்கூடியவோ நாம எப்ப அவ வர்றதை தாங்கி கொள்வதற்கு நம்ம தகுதிப்படுத்திக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு காட்சி கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்க. 1000 வோல்டேஜ் பவர் ஒரு சின்ன மொபைலுக்கு தாங்க முடியாது, படார்னு வெடிச்சிடும். அப்போ அந்த மொபைலுக்கு தேவையான கரண்ட் வேணும். அப்போ அதுக்கு எவ்வளவு யார் எப்படி தரணும் அப்படின்னா அதற்கு தேவையான அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு குட்டியா ஒரு அடாப்டர் போட்டு எடுத்தோம்னா வந்துடும். அப்போ அவ்வளவு பெரிய சக்தியை இந்த ஆன்மாவுக்கு தேவையான அளவுக்கு தந்து தந்து அந்த ஆன்மாவை மெருகேற்றி அந்த ஆன்மாவை வழி நடத்தி பக்குவப்படுத்துவது இந்த அடாப்டராக இருக்கக்கூடிய குருநாதர் தான். அவர் வந்து இந்த ஆன்மாவை வந்து சக்தியினுடைய திருவடிக்கும் சக்தி இந்த ஆன்மாவை இறைவனுடைய திருவடிக்கும் கூட்டி செல்வார். அது மாதிரி ஐயா சொன்னாங்க, நம்மை பேணும் அம்மைக்கான் என்று சுவாமியே தன்னுடைய திருவாய் மொழிந்து காரைக்கால் அம்மையாரை பார்த்து சொல்றப்போ நம்மை பேணும் அம்மைக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொன்னது ரொம்ப சிறப்பு சுவாமி. இந்த பாடல்ல மணிக்கவாசர் சொல்வார், குருநாதராக அவரே குருபீடத்தில் அமர்ந்து நம்மளுடைய எல்லா பிழைகளையும் அகற்றி இறைவனுடைய திருவடிக்கு இந்த ஆன்மாவை இட்டு செல்கின்றார். அதனால நாம் செய்த அத்துணை அந்த வினைகளையும் இந்த யாத்திரை பத்துல நாம் உணர வேண்டும். மாணிக்கவாசர் ஒரு இடத்துல உலகெல்லாம் தேடியும் காணேன் அப்படின்னு சொல்லுவார். உலகெல்லாம் தேடி தேடி பார்த்தா நமக்கு கிடைக்க மாட்டார். ஆனா உணர்ந்து கொண்டால் உள்ளொளியாக வந்து இறைவன் நமக்காக உணர்த்துவான். அப்படிப்பட்ட அந்த உள்ளொளியாக நாம் இந்த சிவபுரத்தை உணர்வதற்கும் அந்த சிவபுரத்தில் நம்மளுடைய வினைகள் மாயைகள் எல்லாம் கழிந்து இந்த ஆன்மாவை இறைவனுடைய திருவடிக்கு சேர்ப்பதற்கும் குருநாதருடைய திருவாக்காக அமையக்கூடிய இந்த யாத்திரை பத்தி என்பது வழிவகுக்கும். சிவாயனம். திருவடி வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைவேல் ஐயா சுவாமி அவரோட நிறைவு செய்யலாம். ஐயா அதோ கரம் ஏற்றிருக்காங்க. சுவாமி ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க சுவாமி, கேக்குது. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே என் தேகம் இழைத்தாலும் இனி அப்படின்னு சொல்லி பட்டதார். அந்த வைராக்கிய சித்தம் நம்ம கிட்ட என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு ஆண்டவன் நம்ம கிட்ட வருவாருங்க. அந்த வைராக்கியத்தை நாம பேணி போற்றணும். அந்த வைராக்கியம் இந்த பிறவி வீண். பட்டினத்தார் வந்து தெளிவா சொல்லுவாருங்க. நிறைய பாடல்ல வந்து அவர் தெளிவா சொல்லுவாரு. அது அப்பப்ப வர சிந்தனைதான் ஒண்ணு. இன்னொரு கருத்து நான் சொல்லிடுறேங்க ஐயா மனசால. பூவே சாமிநாயருடைய நண்பர் வந்து பூவாளூர் தியாகராஜர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து திருவாசகத்துக்கு உரை எழுத சொன்னதுக்கு திருவாசகத்துக்கு உரை எழுதுறதை விட காவிரியில விழுந்து செத்து போலா அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆனா இந்த திருவாசகம் மட்டும் காலந்தோறும் சிந்திக்க ஒவ்வொரு புதுமையான பொருளை தந்துட்டு ஒரே பொருள்ல இருக்கக்கூடியதெல்லாம் திருவாசகம். படிக்க பொருள் பல விரியும். அது அந்த இறைவனுடைய அந்த அண்டம் திருவண்டம் மாதிரி அது பல திருவாசகத்தினுடைய அந்த சிறப்பை வந்து நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா திருவாசகம் படிக்கிறேன். அதனுடைய தன்மை வந்து இன்னைக்கு தான் உணர்ந்தேன். பொருள் வந்து ஒரே பொருள் வந்து திருவாசகத்துக்கு கிடையாது. சிந்திக்க பல பொருள் தரும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேங்க ஐயா. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. குழந்தைவேல் ஐயா ரொம்ப நன்றி. ஆகவே இந்த அளவிலே அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் குரல் பதிவா கொடுக்கணும். ஏன்னா காலதாமதம் கருதி அடியை நிறைவு செய்யறேன். அடியார்கள் உங்களுக்கு குரல் பதிவு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அடியார்கள் அதனால குரல் பதிவெல்லாம் கொடுக்க ஆரம்பிங்க. பெருமானை பற்றி பேச ஆரம்பிங்க. பெருமானை பற்றி பேசுங்க. பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பேசணும்னு சொல்லி அந்த வகையில் இதை நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் வந்து நம்ம சுபாஷினி அம்மா நீங்க பாடலாம். அம்மா. சிவாய் நமங்க ஐயா. திருவடி பண்ணிக்கிறீங்க ஐயா. அனைத்தடியா திருவடியை வணங்குகிற சாமி. குருநாதர் திருவடி வணங்குகிற சாமி.
ஆறிரும் கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க. ஊறுகை தனிமேல் வாழ்க. பாத்து பாரு, தெரியல பாத்து. ஆறிருந்தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, தனிவேல் வாழ்க, ஏறிய மஞ்சை வாழ்க, மஞ்சை வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஸ்ரீரடியார் எல்லாம். அருமை அருமை அருமை. 2 பேரும் சிறப்பா பாடிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். நம்ம இனி தொடர்ந்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அடியார்கள் ரொம்ப மகிழ்ச்சி சாமி. சிவசிவ அடியார்கள் குரல் பதிவு கொடுக்கணும். கண்டிப்பா உங்க குரல் பதிவெல்லாம் அடியானுக்கு அனுப்புங்க. நீங்க பெற்ற அனுபவங்கள் எல்லாம் அது அடியானுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்தபடியா சொல்றதுக்கு. அதனால அடியார்கள் கண்டிப்பா அவங்களுடைய குரல் பதிவுகள் கொடுக்கணும்னு சொல்லி அத்தனை பேரையும் திருவடி பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். திருவடி வணக்கம். சிவாய நமய்யா, கன்னியப்பனையா. ஆமையா, நான் 10 மணி